இந்த நாளுக்குரிய நம்முடைய சிந்தனைக்குரிய பகுதி மத்தேயு எழுதிய நற்செய்தி நூல் 6வது அதிகாரம் வசனம் 23, 24, 22, 23. கண்ணானது சரீரத்தின் விளக்காயிருக்கிறது. உன் கண் தெளிவாயிருந்தால் உன் சரீரம் முழுவதும் வெளிச்சமாயிருக்கும். உன் கண் கெட்டதாயிருந்தால் உன் சரீரம் முழுவதும் இருளாயிருக்கும். இப்படி உன்னிலுள்ள வெளிச்சம் இருளாயிருந்தால் அவ்விருள் எவ்வளவு அதிகமாயிருக்கும். இயேசுவினுடைய போதனைகள் ஒட்டு மொத்தமா எடுத்து நாம் ஒரு சிறு ஆராய்ச்சி மேற்கொண்டால் 90% அதில் மனிதன் தன்னுடைய வாழ்வை தனக்கு சரியாக நிறைவாக வாழ்வதற்கு வேண்டிய வழிமுறைகளை, விழிப்பை, தெளிவை போதிக்கக்கூடியதாக இருக்கிறது. ஒரு 10% மட்டுமே இறைவன் என்பதை பற்றி, கடவுள் என்பதை பற்றி, கடவுளின் தன்மைகள் பற்றி, பண்புகள் பற்றி, கடவுளின் செயல்பாடுகள் பற்றியதாக இருக்கிறது. மனித வாழ்க்கையின் மீது இவ்வளவு அக்கறை கொண்டு, இவ்வளவு அதிகமான முக்கியத்துவம் கொடுத்து, மனித வாழ்க்கையை நிறைவாக்கக்கூடிய மனிதன் ஒவ்வொருவரும் தன்னுடைய வாழ்வை திருப்தி செய்து கொள்ளக்கூடிய இவ்வளவு அரிய ஆழமான போதனைகள் இங்கு இருந்தும் இயேசுவை பின்பற்றுகிறேன் என்று சொல்லுகிறவர்கள் அல்லது இயேசுவின் பெயராலே கிறிஸ்தவர்கள் ஆக்கப்பட்டிருக்கிறவர்கள் ஒரு ஆன்மீக பஞ்சத்தில், ஒரு ஆவிக்குரிய மனதிற்குரிய உளவியல் வறட்சியில் அல்லது பல்வேறு விதமான மூட நம்பிக்கைகளில் சிக்கி தவித்துக் கொண்டிருப்பது ஒரு ஆச்சரியமான விஷயமாக இருக்கிறது. அதற்கும் காரணம் என்னவென்றால், இயேசுவை இறை உணர்ந்த ஒரு மனிதராக, அவரை போன்று அவரை பின்பற்றுகிற, அவருடைய போதனைகளை கேட்கிற, அவருடைய உண்மைகளை உள்வாங்குகிற அனைவருமே அவர் உணர்ந்த உணர்வை, அவர் அடைந்த புரிதலை, அவர் பெற்ற மெய்ஞானத்தை, மெய்யறிவை அடைய முடியும் என்கிற கோணத்தில் அவரை பார்ப்பதற்கும், சிந்திப்பதற்கும், எடுத்துக்கொள்வதற்கும் பதிலாக அவரை ஒரு தனித்துவமான தெய்வமாக்கி, அவருடைய வாழ்வை மனித வாழ்வுக்கு புறம்பாக்கி, அப்பாற்படுத்தி அல்லது சிறப்புப்படுத்தி, அவரை ஒரு மதத்திலே, நிறுவனமயமாக்கப்பட்ட ஒரு மதத்திலே இயேசுவை அடைத்து வைத்து, அவரை வணங்கத்தக்க ஒரு பொருளாக, பூஜிக்கத்தக்க ஒன்றாக, தங்களுடைய தேவைகளை, வேண்டுதல்களை, ஆசைகளை நிறைவேற்றுகின்ற ஒரு காப்பாளராக, மிக குறிப்பா சொல்லணும்னா ஒரு பெரும் பூதமாக மதம் அவரை இவ்வாறு மனிதர்களுக்கு காட்டியிருப்பதினாலே, உண்மையிலேயே இயேசு யாரோ, அவருடைய போதனைகள் என்னவோ, அவர் வெளிப்படுத்திய உண்மைகள் எதுவோ, அதிலிருந்து மனிதன் புரிந்து கொள்ள வேண்டிய சித்தாந்தங்கள் எதுவோ, அவைகள் எதுவுமே மனித சமூகத்துக்கு சென்றடையவில்லை. இன்னைக்கும் பாத்தீங்கன்னா 2000 ஆண்டுகளாக இயேசு பரப்பப்படுகிறார். பல்வேறு சபைகள், பல்வேறு பிரிவு இயக்கங்கள் கிறிஸ்தவத்திலே நாள்தோறும் பெருகி கொண்டுதான் இருக்கிறது. ஆனால் என்ன போய் மக்களை சென்றடைந்திருக்கிறது என்றால், இயேசுவினுடைய பிறப்பு முதல் அவருடைய இறப்பு வரையிலான வரலாற்று கதைகள் தான் மக்களை போய் சென்றடைந்திருக்கிறது. இயேசு கன்னிக்கு பிறந்தார். இயேசு 12 வயதில் போதகர்கள் நடுவே பேசினார். இயேசு கழுதையின் மீது பவனி வந்தார். இயேசு அற்புத அடையாளங்களை செய்தார். இயேசு சிலுவையில் மரித்தார். இயேசு உயிரோடு எழுந்தார். இயேசு திரும்ப வரப்போகிறார் என்கிற அவருடைய வாழ்வை சார்ந்த அந்த வரலாற்று நிகழ்வுகள், சம்பவங்கள் தான் இன்றைக்கு பெரிதளவில் பேசப்பட்டு பெரும்பான்மையான மக்களை சென்றடைந்திருக்கின்றதே அல்லாமல்,
அவருடைய போதனைகள், சத்தியங்கள், உண்மைகள், மனித வாழ்க்கையை மேம்படுத்தக்கூடிய அந்த உயரிய உண்மைகள், ஒவ்வொரு தனி மனிதனும் புரிந்து கொள்ள வேண்டிய அந்த ஆழமான உண்மைகள் மனிதர்களிடம் சென்றடையவே இல்லை. காரணம், எவர்கள் இயேசுவை சொந்தம் கொண்டாடுகிறார்களோ, இயேசுவை கையில் எடுத்து பரப்புகிறார்களோ, அவர்களே இந்த உண்மையை உள்வாங்கி இருக்கவில்லை என்பதுதான் நாம் கவனிக்கத்தக்க குறிப்பாக இருக்கிறது. ஆனால் இயேசுவினுடைய போதனைகளை ஒரு இறை உணர்வோடு, புரிதல் திறனோடு, மதங்களிலிருந்து இயேசுவை வேறு பிரித்து, மத நோக்கற்ற நிலையில் ஒவ்வொரு தனி மனிதனும் உலகில் இறைமையின் சித்தத்தின்படி வாழ வேண்டும் என்கிற கண்ணோட்டத்தில் அவருடைய போதனைகளை வேறு பிரித்து நாம் ஆராய்ந்து சிந்திக்கும் போது, படிக்கும் போது, எவ்வளவு ஆழமான பேருண்மைகளை எவ்வளவு எளிமையாக அவர் எடுத்துரைத்திருக்கிறார் என்பதை நாம் விளங்கிக் கொள்ள முடிகிறது. கடந்த வாரத்திலே நாம் உங்களுடைய பொக்கிஷம் எங்கே இருக்கிறதோ அங்கே உங்கள் இருதயமும் இருக்கும் என்பதில் முடித்தோம். இப்போது எப்படி துவங்குது பாருங்க. உன் கண் கெட்டதா இருந்தால் உன் சரீரம் முழுவதும் இருளா இருக்கும். அதாவது கண்ணானது சரீரத்தின் விளக்கா இருக்கிறது என்று துவங்குகிறார். இப்போ முதன்மையாக திரும்ப திரும்ப நான் வலியுறுத்தி கொண்டிருக்கின்ற கருத்து, மனிதன் என்பவன் மனம் கொண்டவனாக இருக்கிறான். மனிதன் என்பவன் மனதால் வாழக்கூடிய ஒரு உயிரினமாக இருக்கிறான். சோ மனதால் வாழும் உயிரினம் தான் மனிதன் என்பதினாலே அந்த மனம் எங்கே இருக்கிறது, எப்படி இருக்கிறது, அது எவ்வாறு செயல்படுகிறது, அந்த மனதினுடைய நிலைப்பாடு என்ன, அதனுடைய நிலைத்தன்மை என்ன, அதனுடைய வீரியம் என்ன, அதனுடைய காரியம் என்ன என்பதை ஒவ்வொரு மனிதரும் முதன்மையாக புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு மனிதனுடைய மனம் எங்கே இருக்கும், ஒரு மனிதனுடைய மனம் எப்படி இருக்கும் என்பதை சொல்லிவிட்டு, மனம் எதனை பொக்கிஷமாக புதையலாக கொள்ள வேண்டும், சொத்தாக எண்ண வேண்டும் என்று சொல்லிவிட்டு, கண்ணானது சரீரத்துக்கு விளக்காய் இருக்கிறது என்கிறார். சோ மனிதன் என்றாலே மனம் கொண்டு வாழ்கிறவன். மனம் கொண்டு வாழ்ந்தாலும் அவன் சரீரம் என்கிற, உடல் என்கிற கூட்டின் வழியாக வாழ்கிறவன். இப்போ முதன்மையாக அந்த கூடு தெளிவாக இருக்க வேண்டும் என்கிறார். அந்த கூடு தெளிவாக இருப்பதற்கு அவனுக்கு கண்கள் வழங்கப்பட்டிருக்கிறது என்கிறார். அதாவது மனித உருவாக்கத்திலே முதன்மையான ஐம்புலன்களில் முதன்மையான புலனாக உருவெடுப்பது கண்கள் தான். சோ கண்கள் என்பது, கண் என்பது மனிதன் தன்னுடைய உறுப்புகளிலே மிக முதன்மையாக, சிறப்பாக அறிந்து உணர்ந்து கொள்ள வேண்டிய, காக்க வேண்டிய, அதில் உள்ள ரகசியங்களை தெரிந்து கொள்ள வேண்டிய மிக மிக முக்கியமான ஒரு உறுப்பாக இருக்கிறது. என்ன சொல்லுகிறார்? கண்ணானது சரீரத்துக்கு விளக்காக இருக்கிறது. விளக்கு என்பது வெளிச்சம் தரக்கூடியது. வெளிச்சம் என்பது நாம் நம்முடைய வழியிலே, நம்முடைய பாதையிலே நாம் நடப்பதற்கு, நாம் இருப்பதற்கு, நாம் இயங்குவதற்கு நமக்கு தேவையான தெளிவை, நிதானத்தை அருளக்கூடியதாக இருக்கிறது. இப்போ மனம் உள்ளே இருக்கிறது. மனதின்படிதான் மனிதன் வாழ வேண்டும். மனதால் வாழ்கிறவன் தான் மனிதன். அந்த மனதிற்கான ஒரு வாசல், மனதிற்கான ஒரு வாசல் தான் கண். சோ கண் என்பது, உன் கண் தெளிவாயிருந்தால், அல்லது உன்னுடைய கண்ணானது இந்த சரீரம் முழுவதற்குமாக, இந்த சரீரம் என்பது இந்த சரீரத்தில் வாழ்கிற எனக்கு அது விளக்காக இருக்கிறது. உன் கண் தெளிவாயிருந்தால் உன் சரீரம் வெளிச்சமா இருக்கும் என்பதின் பொருள், உன்னுடைய கண், உன்னுடைய பார்வை, உன்னுடைய கோணம், உன்னுடைய வாசல், உன்னுடைய கண் வெளிச்சமாக இருந்தால் உன் வாழ்க்கை முழுவதுமே வெளிச்சமாக இருக்கும். ஏனென்றால் கண் என்பது மனதின் வாசல், கண் என்பது சரீரத்தின் வாசல், கண் என்பது வாழ்வுக்கே வாசல். கண்கள் என்பது இரு புறமும் செயல்படுகிற, இரு போக்குவரத்திற்கு ஆதாரமான ஒரு உறுப்பாக இருக்கிறது. பொதுவா கண்கள் கொண்டு நாம் புறக்காட்சிகளை பார்க்கிறோம், உலகத்தை பார்க்கிறோம், வெளியே இருப்பதெல்லாம் பார்க்கிறோம், படைப்புகளை பார்க்கிறோம், எல்லா விதமான படைப்புகளையும் எது என்று அறிந்து கொள்கிறோம் என்று புற உலகத்தை இந்த கண் நமக்கு காட்டுகிறது. இந்த புற உலகத்தை நமக்கு காட்சியாக்கி கொடுக்கிறது. இந்த புற உலகத்தை இந்த கண்கள் வழியாகத்தான் நாம் உள்ளெடுத்துக் கொள்ளுகிறோம் என்று நாம் தெரிந்து கொண்டிருக்கிறோம்.
ஆனால் இன்னொன்றும் அதைவிட முக்கியமானது, அக உலகத்தை புற உலகத்துக்கு காட்டும் வாசலாகவும் கண்கள் தான் இருக்கிறது. அக உலகம். உள்ளே நமக்கு ஒரு உலகம் இருக்கு இல்லையா? நம்முடைய எண்ணம், நம்முடைய விருப்பம், நம்முடைய தேவை, நம்முடைய உணர்வு, நம்முடைய உணர்ச்சி, நம்முடைய உள்ளுணர்வு என்று நமக்கு உள்ளே ஒரு உலகம் இருக்கிறது இல்லையா? அகம். அந்த அகத்தை புறத்தே காட்டும் வாசலும் கண்கள் தான். புறத்தை அகத்திற்கு காட்டும் வாசலும் கண்கள் தான். அதனால தான் பார்த்தீங்கன்னா, ஆ ஔவையார் வந்து, "அரிது அரிது மானிடராய் பிறத்தல் அரிது. மானிடராய் பிறப்பினும் கூன், குருடு, செவிடு, பேடு நீங்கிப் பிறத்தல் அரிது" என்று பாடியிருக்கிறார். அரிது அரிது மானிடராய் பிறத்தல் அரிது. மனிதனாக பிறப்பது ஒரு அரிய பிறப்பு. ஏனென்றால் இது 6வது அறிவு உயிரினம். அறிவு ஜீவி. அறிவு உயிரினமாக பிறப்பது அத்தனை அரிதான ஒரு செயல். அப்படி பிறந்தாலும் அந்த பிறவியில் கூன் இல்லாமல், குருடு இல்லாமல், செவிடு இல்லாமல், பேடு இல்லாமல் இவைகள் நீங்கி பிறப்பது அதனிலும் அரிது என்கிறார். இப்போ குருடு என்பது பார்வையற்ற நிலை என்பது, பார்வை திறனற்ற நிலை என்பது மனிதன் தன் வாழ்வை ஈடேற்றிக் கொள்வதற்கு, தன் சரீரத்தை வெளிச்சமாக வைத்துக் கொள்வதற்கு, தன் சரீரத்தை பராமரித்துக் கொள்வதற்கு, தன் வாழ்வை தன்னுடைய தெளிவில், நிதானத்தில் வழிநடத்திக் கொள்வதற்கு முடியாத ஒரு நிலையாக இருக்கிறது. ஆகவே குருடு நீங்கி பிறத்தல் என்பது அரிதானது. மனிதன் குருடாக பிறக்கக்கூடாது. கண்கள் தெளிவாக இருக்க வேண்டும். கண்கள் வெளிச்சமாக இருக்க வேண்டும். கண் என்பது ஒரு உறுப்பு. அந்த கண் கெட்டதாகவும் இருக்காது, நல்லதாகவும் இருக்காது. ஆனால் அந்த கண்கள் வழியே ஒரு ஒளி ஊடுருவி, அந்த ஒளிதான் புற உலக காட்சிகளை உள்ளெடுத்துக் கொள்ளுகிறது. அக உலகத்தினுடைய காட்சிகளை புற உலகத்துக்கு காட்சிப்படுத்துகிறது. அப்ப கண் கெட்டதாகாது. கண் இருளாகாது. அந்த கண்ணுக்குள்ளிருந்து பாய்கிற ஒரு ஒளி இருக்கிறது. ஒரு 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 மனிதன் இருக்கிறான். ஒரு மனம் இருக்கிறது. ஒரு கோணம் இருக்கிறது. ஒரு விருப்பம் இருக்கிறது. ஒரு சிந்தை இருக்கிறது. ஒரு உணர்வு இருக்கிறது. எதனை எடுத்துக்கொள்ள வேண்டும்? எதனை எவ்வாறு பார்க்க வேண்டும்? எதனை எவ்வாறு சிந்திக்க வேண்டும்? எதனை வெளிப்படுத்த வேண்டும்? எதனை உள்ளடக்க வேண்டும் என்று தீர்மானிக்கிற ஒரு மனம் இருக்கிறது. இப்போ கண்ணானது சரீரத்துக்கு வாசலாக, சரீரத்துக்கு விளக்காக, சரீரத்தை பராமரிப்பதற்கு பயன்படும் கருவியாக, கண் சரீரத்தினுடைய மிக முக்கியமான ஒரு உறுப்பாக இருப்பது போல, ஒவ்வொரு மனிதனுக்குள்ளும் ஒரு அக ஒளி, அக வெளிச்சம், உள்ளொளி, உள் உணர்வு ஒன்று இருக்கின்றது. அதுதான் ஒவ்வொரு மனிதனையும், மனிதனுடைய வாழ்க்கையும் வழிநடத்துகிறது. பாருங்க, நம்ம ஒவ்வொரு தனி மனிதனுக்கும் தனித்தனியா கண்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. என் கண் கொண்டு நீங்க வாழ முடியாது. உங்க கண் கொண்டு நான் வாழ முடியாது. உங்க உடம்பு இருக்குன்னா, உங்க உடம்புக்கு முதன்மையா ஒரு தலை இருக்கிறது. அந்த தலையிலே முதன்மை உறுப்பாக கண்கள் பதிக்கப்பட்டிருக்கிறது. அந்த உங்களுடைய கண்ணுக்கென்று ஒரு பார்வை திறன் இருக்கிறது. உங்களுடைய கண்களுக்கென்று ஒரு கோணம் இருக்கிறது. ஒரே ஒரு காட்சியை நாம் ஒவ்வொருவரும் பார்த்தாலும், அதனை நாம் வெவ்வேறு கோணத்தில் பார்க்கக்கூடியவர்களாக இருக்கிறோம். நம்முடைய பார்வையினுடைய கோணம் மாறுபடுகிறது. நம்முடைய பார்வையினுடைய நோக்கம் மாறுபடுகிறது. உலகத்தில் இத்தனை கோடி படைப்புகள் நம்மால் பார்க்கப்பட்டாலும், எதனை உள்ளெடுக்கிறோம் என்பதில், எதனை சிறப்பித்துக் கொள்ளுகிறோம் என்பதில், எதனை நம்மோடு தொடர்பு படுத்திக் கொள்ளுகிறோம் என்பதில், எதனை நம்முடைய வாழ்வோடு நாம் ஈடுபடுத்திக் கொள்ளுகிறோம் என்பதில், எதனை சிறப்பிக்கிறோம், மதிக்கிறோம், எதனை அவமதிக்கிறோம் அல்லது அற்பத்தனமாய் எண்ணுகிறோம் என்பது அத்தனையுமே ஒருவருக்கொருவர் மாறுபடுகிறது, வேறுபடுகிறது. இது என்ன என்ன உணர்த்துகிறது? உன் உன் கண் உன்னுடைய சரீரத்துக்கு விளக்காய் இருக்கிறது என்று இயேசுநாதர் சொல்லும்போது என்ன உணர்த்துகிறார்? உன்னுடைய சரீரத்திற்கென்று ஒரு தனித்த பார்வை, தனித்த கோணம், தனித்த சிந்தனை, உன்னுடைய வாழ்வுக்கென்று தனித்த கண்கள் முதன்மையாக வழங்கப்பட்டிருக்கின்றது. இதெல்லாம் தாண்டி முதல்ல நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்னா, எப்பொழுது ஒரு உயிர், ஏகமான ஒரு இறைவன், ஒரு உயிர் பல்வேறு உடல்களாக, வடிவங்களாக அது இவ்வளவு தனித்துவமாக வடிவம் எடுத்திருக்கிறதோ, உருவெடுத்திருக்கிறதோ, அப்பொழுதே அந்த உடல் கொண்டு வாழும் உயிரினத்தினுடைய வாழ்க்கை முறை தனித்தன்மையானதாக மாறிவிடுகிறது.
ஏகமான ஒரே உயிரான ஒரே இறைமை வாழ வேண்டும் என்றால் அதற்கு இத்தனை கோடி உடல்கள் வடிவங்கள் தேவையில்லை. படைப்புகள் எல்லாம் வெளிப்படுவதற்கு முன்பதாக கடவுள் ஒன்று, அது ஏகம், அது தனித்துவமாக தனித்த நிலையில் தான் இருந்து கொண்டு இருக்கின்றது. அதற்கு வேறுபாடு இல்லை, மாறுபாடு இல்லை. அது தனித்துவமான செயல்பாடுகள் அது ஒன்றாக இருக்கிறது. ஆனால் எப்பொழுது இது நீயாக, நானாக, அதுவாக, இதுவாக, அவராக, இவராக என்று உலகத்தில் இத்தனை கோடி படைப்புகளாக அது தன்னை வெளிப்படுத்திக் கொண்டதோ, இத்தனை கோடி வடிவங்கள், உருவங்கள் வந்துவிட்டதோ, உடல்கள் வந்துவிட்டதோ, அப்பொழுதே அந்த ஒவ்வொரு உடலும் செய்ய வேண்டிய செயல்பாடுகள் வேறு, வாழ வேண்டிய வாழ்க்கை முறை வேறு, ஒவ்வொரு உடலுக்குமான வினைப்பாடுகள் தனித்தன்மையானது என்பதைத்தான் இது உணர்த்துகிறது. இதை முதன்மையாக நம்முடைய சிந்தையிலே ஆழமாக நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டியது இருக்கிறது. இந்த உலகமும், இந்த உலகத்தில் உண்டாக்கப்பட்டிருக்கிற சமயங்களும், மதங்களும், அதில் எழுதப்பட்டிருக்கிற வேதங்களும், கருத்துக்களும், நம்பிக்கைகளும் மனிதர்களை எப்பொழுதுமே அந்த மனிதன் என்கிற அந்த தனித்துவமான நிலையிலிருந்து பிரித்தெடுத்து பெரும்பான்மையான மனிதர்களை ஒன்று சேர்த்து ஒரு மந்தையாக்கி ஒட்டுமொத்த கூட்டத்துக்கும் ஒரு செயல் வடிவத்தை கொடுத்து, ஒரு சிந்தனை கருத்தை கொடுத்து, ஒரு நம்பிக்கையை கொடுத்து மனித சமூகத்தையே பாழாக்கி இருக்கிறார்கள். ஆனால் இயேசு இங்க என்ன உணர்த்துகிறார்? உன்னுடைய கண்ணானது சரீரத்தின் விளக்காய் இருக்கிறது. உன் கண் தெளிவாய் இருந்தால் உன் சரீரம் முழுவதும் வெளிச்சமாய் இருக்கும். உன்னுடைய சரீரம் வெளிச்சமாய் இருக்க வேண்டும் என்றால் உன்னுடைய கண் தெளிவாய் இருக்க வேண்டும். இன்னொருவர் கண்களை கொண்டு உன் சரீரத்தை நீ தெளிவாக்கி கொள்ள, வெளிச்சமாக்கி கொள்ள முடியாது. இன்னொருடைய கண்கள் கொண்டு உன் சரீரத்தை நீ பராமரிக்க முடியாது. இன்னொருடைய கண்களை கொண்டு உன் சரீரத்தை நீ வழிநடத்திக் கொள்ள முடியாது. இன்னொருடைய கண்களை கொண்டு உன்னை நீ சீரமைத்துக் கொள்ள முடியாது. இன்னொருடைய கண்களை கொண்டு உன்னுடைய தேவைகளை நீ நிறைவேற்றிக் கொள்ள முடியாது. உன் கண் தெளிவாய் இருந்தால் உன் சரீரம் வெளிச்சமாக இருக்கும். இந்த உன் என்பது, உன்னுடைய என்பது, உனக்கு கண் இருக்கிறது என்பது, உனக்கு சரீரம் இருக்கிறது என்பது, நீ எத்தனை தனித்துவமான ஒரு உயிரினம், நீ என்ன வினையாற்ற வந்திருக்கிறாய், எதற்கு இவ்வாறான உடல் அமைப்பு உனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது, அந்த உடலுக்கு ஏன் இவ்வளவு ஆயுள் காலம் குறிக்கப்பட்டிருக்கிறது, அந்த உடலில் ஏன் இவ்வளவு இத்தனை புலன்கள் வழங்கப்பட்டிருக்கிறது, அந்த புலன்களில் ஏன் இந்த வீரியங்கள் வேறுபடுகிறது, திறன்கள் ஏன் மாறுபடுகிறது என்பதை கவனிக்கத்தான் உன்னுடைய வாழ்வு, என்னுடைய வாழ்வு இங்கு சிறப்பு மிக்கதாக மாறும். ஒட்டுமொத்தமான மாந்த இனத்தையும் வழிநடத்த யாரோ ஒரு சிறப்பு கண், பெருங்கண், பரிசுத்த கண், தூய கண் என்றெல்லாம் இந்த உலகத்தில் ஏதும் இல்லை. வேறு கண்களின் பார்வையினால் என் வாழ்க்கை, என் சரீரம் வழிநடத்தப்படுகிறது என்றால் எனக்கு கண் இருந்து என்ன பயன்? கற்க கசடர இல்ல அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு கற்றதனால் ஆய, பாருங்க வரிசையா சொன்னாதான் மனப்பாடத்துக்கு வருது. கற்றதனால் ஆய பயனென்கொள் வாலறிவன் நற்றால் தொழார் எனின். ஒருவன் கல்வி கற்கிறான் என்றால் அந்த கல்வி கற்பதனுடைய பயனே பேரறிவாளனான இறைவனின் திருவடிகளை தெரிந்து கொள்வது, வணங்குவது, பற்றி கொள்வது. அதற்காகத்தான் அவன் கல்வி கற்க வேண்டும் என்கிறார். இன்னொரு இடத்துல என்ன சொல்கிறார்? கற்றார் எல்லாம் கண்ணுடையார், கல்லாதார் முகத்தில் 2 புண்ணுடையார் என்று சொல்லுகிறார். அப்போ ஒரு மனிதன் கற்பதற்கு கண்கள் காரணமாக இருக்கிறது. அப்படி கண்ணிருந்தும் அவன் கற்க வேண்டிய கல்வியை கற்கவில்லை என்றால் அது கண்ணாக கருதப்படாது, அது முகத்தில் இருக்கக்கூடிய 2 புண்ணாக கருதப்படும் என்கிறார். அப்படி அவன் கற்க வேண்டிய கல்வி என்னவென்று அவரை கேள்வி கேட்டால் அதற்கு பதில் சொல்லுகிறார், இறைவனின் நற்றால், இறைவனின் அந்த நற்பாதங்களை அவன் தெரிந்து கொண்டு அதை வணங்குகிறவனாக, அதை பற்றி கொள்ளுகிறவனாக எப்போது மாறுகிறானோ அப்போதுதான் அவன் சரியான கல்வி கற்றவன் என்று சொல்லுகிறார். அவன் கற்ற கல்வியின் பயனே அதுதான் என்று சொல்லுகிறார். அப்படி ஒவ்வொரு தனி மனிதனுக்கும் கண்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்றால் அவன் கற்க வேண்டிய கல்வி ஒன்று இருக்கிறது.
அந்த கல்வி எதனை எதனை நோக்கி அவனை வழிநடத்த வேண்டும்? அவனை படைத்த இறைமையை நோக்கி, அவனை படைத்த அந்த தந்தையை நோக்கி, அவனை படைத்த அந்த தாயை நோக்கி, அவனை படைத்த அந்த மூலத்தை, ஆதாரத்தை நோக்கி அவனை எது வழிநடத்துகிறதோ அதுதான் சரியான கல்வி. இப்போ ஒவ்வொரு மனிதனும், ஒவ்வொரு மனித சரீரமும் அவனுடைய கண்கள் வழியாக பார்க்கப்படுகிறது, பராமரிக்கப்படுகிறது, சீர் செய்யப்படுகிறது, சீரமைக்கப்படுகிறது. அதிலுள்ள நிறை குறைகளை அவன் காண்கிறான். தெளிவாக தன் உடலை பராமரித்து வழிநடத்துவதற்கு அவனவனுடைய கண்கள் அவனுக்கு உதவுகிறது. அப்ப இறைமை என்ன நோக்கம்? படைப்புல இறைமைக்கு என்ன சிந்தை, என்ன நோக்கம் இருக்குது? ஒருவரும் வேறு ஒருவராலும் வழிநடத்தப்படுவது அல்ல. அவரவரை வழிநடத்துவதற்கு ஏதுவான திறனோடு தான் இந்த புவியிலே அனைத்து உயிரினங்களும், அனைத்து மனிதர்களும் படைக்கப்பட்டிருக்கிறார்கள் என்பதுதான் பேருண்மையாக இருக்கிறது. ஒரு மாமரத்தை இன்னொரு மரம் வழிநடத்துவது இல்லை. ஒரு தென்னை மரத்தை இன்னொரு மரம் வழிநடத்துவது இல்லை. ஒரு ஒரு புழு பூச்சியை இன்னொரு புழு பூச்சி வழிநடத்துவது இல்லை. ஒரு ஒரு காட்டில் வாழ்கிற அ காட்டு விலங்குகளை வேறொரு விலங்கு வழிநடத்துவது இல்லை. ஆனால் மனிதர்கள் மட்டுமே வழிநடத்துதலுக்கு, வாழ்க்கை பாட்டிற்கு எப்பொழுதுமே பிறருடைய கண்களை சார்ந்திருக்கிறார்கள். பிறருடைய பார்வையை சார்ந்திருக்கிறார்கள். பிறருடைய கோணத்தை சார்ந்திருக்கிறார்கள். பிறருடைய வழி நடத்துதலை சார்ந்திருக்கிறார்கள். எப்படி அவர் கோணம் என் கண்களுக்கு பொருந்தும், எப்படி அவர் பார்வை என்னுடைய என்னுடைய நுகர்வுக்கு பொருந்தும், எப்படி அவருடைய வெளிச்சம் என்னுடைய கண்களுக்கு பொருந்தும். அப்படி பொருந்துகிறது, அப்படி பொருந்தும் என்று நான் எடுத்துக்கொள்கிறேன் என்றால், எனக்கு கண் இருப்பதின் நோக்கம் என்ன? என்னுடைய கண்களின் நோக்கம், என்னுடைய கண்களின் பயன் என்ன? கண் இருக்கும் பொழுதே படித்து விடு என்றார்கள். கண்கள் இருந்தும் ஏன் குருடாக இருக்கிறீர்கள் என்று கேட்டார்கள். கண்ணுள்ளவன் காண கடவன் என்றார்கள். இப்படி புலன்கள் எனக்கு ஏன் கொடுக்கப்பட்டிருக்கிறது? அந்த புலன்கள் என் சரீரத்தை வழிநடத்த எனக்கு கண் முதன்மை புலனாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த கண் இருளடைந்தால், அந்த கண்ணில் வெளிச்சம் சரியான பார்வை இல்லாமல் போய்விட்டால், பார்வை திறன் குன்றிவிட்டால், அந்த சரீரம் எவ்வளவு இருளாகி போகும். அப்படி இருக்கும்போது, உனக்குள்ள ஒவ்வொரு மனிதனுக்குள்ளேயும் ஒரு உள்ளொளியை நான் வழங்கியிருக்கிறேன். உன்னில் உள்ள வெளிச்சம் இருளாகாதபடிக்கு என்கிறார். அந்த வெளிச்சம் இருளானால் உன் வாழ்க்கை எவ்வளவு இருளா இருக்கும் என்கிறார். இப்ப எப்படி நமக்கு கண்கள் இருக்கிறதோ, தனித்துவமான ஒரு தலை இருக்கிறது. அந்த தலையிலே முதன்மை உறுப்பாக நமக்கு கண்கள் இருக்கிறது. எப்படி ஒவ்வொரு தனி மனிதருக்கும் தனித்துவமான கண்கள் இருக்கிறதோ, கண்கள் இருப்பது உண்மை இல்ல. இருக்குதுன்னு நம்பிக்க வேண்டிய அவசியம் இல்ல. சரியா? இருக்குதுன்னு விசுவாசிக்க எனக்கு கண்கள் இருப்பதாக நான் விசுவாசித்துக் கொள்ளுகிறேன் என்று சொல்ல வேண்டியதில்லை. ஏன்னா கண்கள் இருக்கிறது. அந்த கண் கொண்டு தான் நான் என்னை பார்க்கிறேன். அந்த கண் கொண்டு தான் நான் இந்த உலகத்தை பார்க்கிறேன். அந்த கண் தான் மனதிற்கு வாசலா இருக்கிறது. அகத்தை புறத்தை காட்டுகிறது. புறத்தை அகத்துக்கு காட்டுகிறது. அகத்தையும் புறத்தையும் தொடர்பு படுத்துகிற தொடர்பு சாதனமே என்னுடைய கண்கள் தான். அதுபோல ஒவ்வொரு மனிதனுக்குள்ளும் கண் எத்தனை உண்மையானதோ, கண் எத்தனை தனித்துவமானதோ, கண்கள் அகத்தையும் புறத்தையும் எவ்வாறு தொடர்பு படுத்தி ஒரு தெளிவான வாழ்க்கை முறைக்கு வழிநடத்துகிறதோ, அதுபோல ஒவ்வொரு மனிதனிலும் ஒரு உள்ளொளி இருக்கிறது. ஒரு வெளிச்சம் இருக்கிறது. ஒரு மனசாட்சி இருக்கிறது. ஒரு மறை இருக்கிறது. ஒரு வழிநடத்தும் தூதன் ஒருவன் இருக்கிறான். அதான் சொல்றாரு. உன்னிலுள்ள வெளிச்சம். பிறக்கும்போது ஒவ்வொரு உயிரினமும் இறைமையினுடைய ஒரு தனித்துவமான வெளிச்ச கீற்றோடு தான், ஒளி கீற்றோடு தான் இந்த உலகத்தில் வருகிறோம். அதான் நான் சொல்றேனே, யாரையும் அனாதையா இறைமை இந்த பூமிக்கு அனுப்பவே இல்ல. எந்த உயிரினத்தையும் இந்த பிரபஞ்சத்துல அனாதையா இறைமை படைக்கவே இல்ல. ஏனென்றால் அதிலிருந்து வெளிப்படுகிற அந்த உயிர் எத்தனை கோடி வடிவங்களை எடுக்கிறதோ, அத்தனை கோடி வடிவங்களிலும் அது தன்னையும் அந்த வடிவத்தோடு இணைத்துக் கொள்கிறது. உருவமற்ற கடவுள். தான் தோன்றி பிறப்புக்கும் இறப்புக்கும் அப்பாற்பட்டது. ஆதியும் அற்றது, அந்தமும் அற்றது. ஆனால் ஒரு உயிர் அது உயிராகிய அந்த இறை ஒரு வடிவத்தை எடுக்கும்போது, ஒரு வடிவத்துக்குள் வரும்போது, அந்த வடிவத்துக்குள் வாழக்கூடிய உயிரினம் மட்டுமல்ல, தானே உயிராக, தானே அதன் வழிகாட்டுதலாக, தானே அதன் ஒளியாக, தானே அதன் வெளிச்சமாக, தன்னையும் அந்த வடிவத்துக்குள் ஒடுக்கிக் கொள்கிறது, அடக்கிக் கொள்கிறது. அதுதான் இறைமையின் அன்பு, அதுதான் இறைமையினுடைய மகத்துவம்.
சரியா? கடவுள் வந்து இந்த பிண்டத்தை விட, இந்த பூமியை விட, இந்த அண்டத்தை விட, அண்ட சராசரங்களை விட, இந்த பிரபஞ்சத்தை விட பெரியவன் என்பதனால் அவன் பெரியவன் அல்ல. அத்தனை பெரியவன் இந்த பிண்டத்தை இந்த இந்த பிண்டத்தில் இதுவாவது பரவாயில்ல, ஒரு 5 அடி 3 அங்குலம் அளவான பிண்டம். சரியா? ஒரு சிறு கொசு, ஒரு சிறு வைரஸ் என்கிற ஒரு ஒரு நுண்ணிய உயிரினம் என்று சொல்லுகிறோமே, அந்த நுண்ணிய உயிரினம் என்னும் அந்த வடிவத்துக்குள்ளும் தன்னை உயிராக, ஒளியாக, வெளிச்சமாக, வழிகாட்டுதலாக தன்னை இருத்திக் கொள்ளுகிற அளவுக்கு அவன் சிறியவன் ஆகிறானே, அதனால் அவன் பெரியவன். அவன் பெரியவனாக இருப்பதனால் பெரியவன் அல்ல. அவ்வளவு பெரியவன், தன்னை எவ்வளவும் சிறியவனாக்கிக் கொள்ளுகிறானே, அதனால் அவன் பெரியவன். அப்படித்தான் ஒவ்வொரு உயிரினமும் அந்த உலகத்திலே பரிணமிக்கும் போது, பிறவி எடுக்கும் போது, இந்த பிரபஞ்சத்தினுடைய ஒவ்வொரு அணுக்களிலும், அண்டத்தில் உள்ள ஒவ்வொரு படைப்புகளிலும் இறைமை தானே அந்த வடிவத்துக்குள் தன்னை இணைத்துக் கொண்டு வந்திருக்கிறான். தானே அதனுடைய ஒளியாக, வழியாக, அதனுடைய வெளிச்சமாக, அதனுடைய ஆதாரமாக, அதனுடைய மூலமாக, அதனுடைய அனைத்துமாக தன்னையும் இணைத்துக் கொண்டு வந்திருக்கிறதுனாலே, இந்த பிரபஞ்சத்தில் உள்ள ஒவ்வொரு படைப்பையும் நாம எண்ணி பார்த்தால், ஒன்று கூட இங்கு அனாதை இல்லை. ஒருவர் கூட இங்கு அனாதை இல்லை. ஒருவர் கூட இங்கு தனியாக இல்லை. நீ தனியாக இல்லை. நான் தனியாக இல்லை. இந்த உலகத்தில் எந்த உயிரினமும் தனியாக இல்லை. அந்த உயிரினத்தின் மூலமான, ஆதாரமான, அதன் தாய் தந்தையான, அதனை பெற்றெடுத்த, அதற்கு பிறவியை வழங்கின, அதற்கு பிறப்பு இறப்பை தீர்மானித்த, அதற்கென்று தனித்துவமான உடலை தீர்மானித்த, அந்த உடல் கொண்டு என்னென்ன வினைப்பாடுகள், செயல்களை செய்ய வேண்டுமோ அந்த செயல்களுக்கெல்லாம் ஆதாரமாக, இயக்கமாக, ஆற்றலாக இருக்கிற இறைமையே அந்த உடலில் தன்னையும் அந்த உருவத்தோடு இணைத்துக் கொண்டிருக்கிறது. சரியா? நான் என் உடல்ல கண் இருக்கிறத நம்ப வேண்டியதில்லைன்னு சொன்னேன். விசுவாசிக்க வேண்டியதில்லை. அது இருக்கு. அதேபோல என் உடலில் உயிர் இருக்கு என்பதையும் நான் நம்ப வேண்டியதில்லை, விசுவாசிக்க வேண்டியதில்லை. ஏன்னா உயிர் என்பது இருக்கு. ஏனென்றால் நான் அசைகிறேன். என் இதயம் துடிக்கிறது. நான் பேசுகிறேன். என்னில் ஒரு நாதம், என்னுள் சப்தம் வெளிப்படுகிறது. என்னுள் ஒரு இயக்கம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ஆகவே நான் உயிரோடு இருக்கிறேன். எனக்குள் உயிர் இருக்கிறது என்பதை நான் அறிந்திருக்கிறேன். அதுபோல எனக்குள் ஒளி இருக்கிறது. அந்த ஒளி இறை என்னை பிறப்பிக்கும் போதே, என்னை இந்த பூமியில் அனுப்பும் போதே, இந்த 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 உருவம் நான் எடுத்த போதே, இந்த பிறவியை நான் கண்ட போதே, என்னுள் ஒரு ஒளிக்கீற்றை வைத்து தானே ஒளிக்கீற்றாகித்தான் இந்த உலகத்தில் என்னை பிறப்பெடுக்க செய்திருக்கிறான். ஒவ்வொரு தனி மனிதரும் நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஒவ்வொரு தனி மனிதரும் அவ்வாறு ஒளிக்கீற்றோடு தான் இந்த உலகத்தில் பிறவி எடுத்திருக்கிறார்கள். ஆனால் அவ்வாறு பிறவி எடுத்த மனிதர்கள் தங்களில் இருந்த வெளிச்சத்தை காணாமல், தங்களில் இருந்த வெளிச்சத்தை ஒளிரச் செய்யாமல், தங்களுடைய வெளிச்சத்தை இருளாக்கிக் கொள்ளும் அளவிற்கு இந்த சமூகம் அவர்களை இருளடைய செய்து விட்டது. எப்படி ஒரு குழந்தை ஒரு வீட்ல அம்மனமா பிறக்குது. ஒரு குழந்தை ஒரு வீட்ல பிறக்குது. பிறக்கும்போது அது அம்மனமா பிறக்குது. திரும்ப திரும்ப சொல்றேன், அம்மனம் என்பது அழகு. அம்மனம் தான் நம்முடைய உண்மையான அழகு. ஆனால் அந்த அம்மனத்தை ஏற்கனவே இங்கு பிறந்தவர்கள், அவர்கள் கற்க கசடற என்றார் இல்லையா? இவங்க கசடற கற்றவர்கள் அல்ல. கசடுகளை கற்றுக்கொண்டவர்கள். கசட அறுக்க கற்றுக்கொண்டவர்கள் கிடையாது. கசடுகளை சேர்க்க கற்றுக்கொண்டவர்கள். ஆக கசடுகளை சேர்க்க கற்றுக்கொண்டவள் என்பதனால, ஐயோ! அம்மனமா இருக்குது, குழந்தை அசிங்கம், அது மேல ஏதாவது போர்த்தணும் அப்படின்னு என்ன பண்ணாங்க அவங்க? உடைகளை போர்த்தினார்கள். அந்த உடையும் எப்படி? இஸ்லாமியர் வீட்ல பிறந்திருந்தா இஸ்லாமிய உடை, கிறிஸ்தவங்க வீட்ல பிறந்திருந்தா கிறிஸ்தவ உடை, இந்து வீட்ல பிறந்திருந்தா இந்து உடை, நாத்திக வீட்ல பிறந்திருந்தா நாத்திக உடை என்று அவர்களுடைய நாடு, இனம், மொழி, கலாச்சாரம், பண்பாடு, மதம் என்னமோ எதை அவர்கள் ஏற்றுக்கொண்டார்களோ, எதுவாக அவர்கள் தங்களை கருதுகிறார்களோ அதனை அந்த குழந்தையின் மீது போர்த்தினார்கள். அதுபோலத்தான் மனம் என்பது ஒரு வெளிச்சம். சரியா? இந்த மனிதன் இந்த உடல் ஒரு ஐம்பூத கூடு. இந்த ஐம்பூத கூடாகிய உடலை வழிநடத்த கண்கள் இருக்கிறது. இந்த கண்ணில் பார்வை, ஒளித்திறன், வெளிச்சம் இருக்கிறது. அதனுடைய தெளிவின்படி இந்த சரீரம் வழிநடத்தப்படுகிறது. அதுபோல மனம் என்பதே ஒரு ஒளி உடல். இதுக்கு பேரும் ஒளி உடல் தான். ஆனா இது வந்து சவுண்ட் பாடி. உள்ள இருக்கிற மனம் வந்து
லைட் பாடி, லைட் ஒளி உடல். இது இது ஒளி உடல், இது இந்த ஒளி உடல். இது சின்ன எலி, இது பெரிய எலி. சரியா? உடல் என்பது சவுண்ட் பாடி, உள்ளம் என்பது மனம் என்பது லைட் பாடி. இப்போ ஒளி உடலில் ஒளி உடலாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றவன் தான் மனிதன். அப்ப அந்த ஒளி உடல் என்பது ஏற்கனவே வெளிச்சமாக இருக்கின்ற ஒன்று. என்ன சொல்ல போனா அந்த மனம் என்கிற அந்த உள்ளான மனிதன் வெளிச்ச உடம்பு, அவன் வெளிச்ச உடம்பு. அந்த வெளிச்ச உடம்பு தான் யாராக இங்கு பிறந்திருக்கிறேன், நான் யார், தனக்கு இந்த பூமியில் என்ன தேவை, தான் இந்த பிரபஞ்சத்தில் உள்ள படைப்புகள் ஒவ்வொன்றையும் பார்க்கும்போது அதிலிருந்து என்ன கண்ணோக்க வேண்டும், எதனை உள்ளெடுக்க வேண்டும், எதனை புரிந்து கொள்ள வேண்டும், எந்த உண்மையில் நான் வாழ வேண்டும், எது எனக்கு பொருந்தும், எது எனக்கு பொருந்தாது, எது எனக்கு சரி, எது எனக்கு எனக்கு தவறு, எது எனக்கு நீதியானது, எது எனக்கு அநீதியானது என்கிறதை தனித்துவமாக அந்த உடலுக்கு ஏற்ப, அந்த வாழ்வுக்கு ஏற்ப, அந்த பிறவிக்கு ஏற்ப உள்ளுணர்வின் மூலமாக, புரிஞ்சுக்கோங்க, உள்ளுணர்வின் மூலமாக, விருப்பத்தின் மூலமாக, சிந்தையின் மூலமாக உணர்த்தி வழிநடத்தக்கூடியதுதான் அவருடைய வெளிச்ச உடம்பாகிய மனம். உன்னை வழிநடத்த இந்த உலகத்திலே இறைவன் உன்னை அனாதையாக்கி இந்த பூமிக்கு உன்னை அனுப்பி, இங்கு யாரோ எந்த மொழியிலேயோ எங்கேயோ சில பல வேதங்களை எழுதி வைத்திருக்கிறார்கள், அதை நீ தேடி எடுத்து படித்து அதில் உள்ளவைகளின் படி நட என்று உன்னை அனுப்பவில்லை. அப்படியெல்லாம் அனுப்பல. ஏங்க, ஒரு பள்ளிக்கூடத்துக்கு நம்ம பிள்ளைங்களை பெத்தவங்க நம்ம பிள்ளைங்களை அனுப்புறோம். அந்த பிள்ளை மத்தியான சாப்பாட்டுக்கு என்ன செய்யும்னு யோசிக்கிறோம். உடனே அதுக்கு ஒரு கட்டுச்சோறா கட்டுறோம். ஐயோ! தண்ணி தாகம் எடுக்குமே, அந்த குழந்தை எங்க தண்ணி குடிக்கும்? ஒரு வாட்டர் பாட்டில் வாங்கி அதில தண்ணிய நிரப்பி குடுக்குறோம். ஐயோ! காலையில சாயங்காலம் 2 வேளை இருக்குதே, சாப்பாடு நேரம் மட்டும் தான் சாப்பிடும். மத்த நேரம் பசிச்சா என்ன பண்ணும்? சரி, தின்பண்டம். அது ஒரு தனி டப்பால போட்டு, எதையோ ஒண்ணு சின்னதா துண்டு துண்டா வெட்டி போட்டு குடுத்து அனுப்புறோம். ஒரு நாள் காலையில பள்ளிக்கூடத்துக்கு போயி சாயங்காலம் அதிகபட்சம் ஒரு 5 மணி நேரம் இல்ல 6 மணி நேரம் பிள்ளை போயிட்டு வர்றதுக்கு பெற்றோருக்கு எவ்வளோ அக்கறை, அதுக்கு தண்ணிய குடுக்கணும், உணவ குடுக்கணும், அது போக்குவரத்த பார்க்கணும், அதுக்கு தேவையான ஸ்நாக்ஸ் குடுக்கணும், தின்பண்டங்கள் குடுக்கணும். இவ்வளவு அறிவு இருக்கே! பரமபிதா எல்லா உயிர்களையும் போஷிக்கிறவன், எல்லா படைப்புகளையும் பராமரிக்கிறவன், அனைத்து பரிபாலனத்தையும் செய்கிறவன், அவன் இந்த உலகத்தில் ஒரு உயிரினத்தை படைக்கும்போது, ஏனோ தானவென்று யாரையோ நம்பி, எதையோ நம்பி, ஏதோ மதத்தை, ஏதோ வேதத்தை, யாரோ என்றோ எழுதினதெல்லாம் நம்பி, போ அதையெல்லாம் படித்து, கற்று, புரிந்து, தெளிந்து வாழ்ந்து விட்டு வா என்ற அனாதையாகவா, தெளிவற்ற ஒரு குழப்ப நிலையிலேயா என்னை அனுப்பிவிட்டான்? இல்லை, இல்லை. அவன் என்னுள் ஒரு உள்ளொளியை வைத்து அனுப்பியிருக்கிறான். சரியா? இந்த இந்த 2 வசனத்தையும் மறுபடியும் படிக்கிறேன். கண்ணானது சரீரத்தின் விளக்காய் இருக்கிறது. அப்ப சரீரம் தனியானது. ஒவ்வொரு தனி சரீரத்துக்கும் தனித்தனி கண் இருக்கு. அதான் முதல்ல புரிஞ்சுக்கணும். உன் கண் தெளிவாய் இருந்தால் உன் சரீரம் வெளிச்சமா இருக்கும். அப்ப உன் கண்ணின்படிதான் உன் உன் சரீரத்தினுடைய வெளிச்சம். வேற கண்ணின்படி அமைய போறது கிடையாது. அப்போ அப்ப கண் தனித்தன்மையானது, உடல் தனித்தன்மையானது என்னும்போது வாழ்க்கை தனித்தன்மையானது. இன்னொரு கண்ணுடைய பார்வையின்படி, இன்னொரு கண்ணோட்டத்தின்படி உன்னை யாரும் நியாயம் தீர்க்க போறது கிடையாது. கணக்கு கேட்க போறது கிடையாது. உன் கண் என்ன கண்டது, உன் கண் என்ன உனக்கு காண்பித்தது, உன் பார்வை எப்படி இருந்தது, உன் கோணம் எப்படி இருந்தது, நீ எதை உள்ளெடுத்தாய், நீ எதை வெளிப்படுத்தினாய், அதற்கேற்றபடி இந்த சரீரத்தை எப்படி பயன்படுத்தினாய் என்பதை பொறுத்து தான் கணக்கு கேட்கப்படும், நியாயம் நீதி அமையும். அதாவது ஜட்ஜ்மெண்டே அக்கார்டிங் டு யுவர் ஐ அண்ட் பாடி. இத தவிர வேற எதையும் வச்சு உன்னை ஜட்ஜ் பண்ண போறது கிடையாது. உன்னை என்னையும் ஜட்ஜ் பண்றதுக்கு இந்த உலகத்துல எந்த ஒரு ரூல் புக்கும் கிடையாது. தேர் இஸ் நோ பைபிள், தேர் இஸ் நோ குரான், தேர் இஸ் நோ பகவத் கீதா. எதுவுமே கிடையாது. எதை வச்சுமே உன்னை நியாயந்தீர்க்க போறது கிடையாது. உன்னுடைய கண், உன்னுடைய சரீரம், அவ்வளவுதான். உனக்கு அதுதான் வழங்கப்பட்டிருக்கு. அது யார் கொடுத்தது? இந்த கண்களையும் இந்த உடம்பை யார் கொடுத்தது? நானா? என் மதமா? இல்ல என்னுடைய நம்பிக்கையா? எந்த தெய்வம்? கடவுள். இறைமையும் இயற்கையும் அழகாக இந்த உடலை எனக்கென்று தனித்துவமாக செய்து கொடுத்திருக்கிறது. அப்போ என்னுடைய வாழ்க்கையினுடைய கணக்கு எதன் மூலமா நிர்ணயிக்கப்படுது? எதன் மூலமா கேட்கப்படும்? இந்த உடம்பு இல்லாம, இந்த கண் இல்லாம? கீழ போங்க. உன் கண் கெட்டதா இருந்தால் உன் சரீரம் முழுவதும் இருளா இருக்கும்.
சரியா? நீ இருள் அடையறதுக்கு வேற எதுவும் காரணம் கிடையாது. வேற யாரும் காரணம் கிடையாது. உன்னுடைய கண் தான் காரணம். நீ ஏன் காண வேண்டியதை காணவில்லை? நீ ஏன் உன் பார்வையை சரியாக தெளிவாக்கவில்லை? நீ ஏன் உன் அகத்தை சரியாக வெளிப்படுத்தவில்லை? உன் புறத்தை சரியாக உள்வாங்கவில்லை? உன் கண்களை நீ எவ்வாறு பயன்படுத்தினாய் என்று உன் கண்களும் உன் உடலும் தான் காரணமாக இருக்கும். இப்படி உன்னிலுள்ள வெளிச்சம் இருளாயிருந்தால், அப்ப என்ன நான் இங்க உணர்த்த விரும்புற உண்மை என்னன்னா, உன்னில் உள்ள வெளிச்சம் இருளாயிருந்தால் அப்புறம் முதன்மையா உன்னில் ஒரு வெளிச்சம் இருக்கிறது. நீ ஒரு வெளிச்ச உடல். உன் மனம் என்பது ஒரு வெளிச்ச உடம்பு, ஒளி உடம்பு. நீ ஒளியாகத்தான் இந்த உலகத்தில் பிறந்திருக்கிறாய். உன்னுள் ஒரு உள்ளொளி இருக்கிறது. உன் வாழ்க்கை உன்னுடைய உள்ளொளியின் படியும், உன்னுடைய உள் உணர்வின் படியும் தான் வழிநடத்தப்பட வேண்டும். உன் வாழ்க்கைக்கு வழிகாட்டி, உன் வாழ்க்கைக்கு மீட்பர், உன் வாழ்க்கைக்கு வழி, உன் வாழ்க்கைக்கான வாய்மை, உன் வாழ்க்கைக்கான வாழ்வு நீ மட்டும்தான். வேறொன்று இல்லை, வேறொருவர் இல்லை. இதை தன்னுள் தானே உணர்ந்தவர் இயேசு. ஆகவே தான் அவரால் சொல்ல முடிந்தது, நானே வழி, நானே சத்தியம், நானே வாழ்வு. அந்த நான் என்பது எவருக்குள்ளாகலாம் இருக்கிறதோ, அந்த நானை கொண்டிருப்பதற்கு எவரெல்லாம் உடல் கொண்டிருக்கிறாரோ அவரெல்லாம் அந்த அந்த கூற்றை தனித்துவமாக தனதாக கொள்ள முடியும் என்பதுதான் அதன் பொருள். எவரெல்லாம் நானாக இங்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறாரோ, எவரெல்லாம் அந்த நான் வாழ்வதற்கு ஒரு உடல் கொண்டிருக்கிறாரோ அவரெல்லாம் அந்த கூற்றை தனதாக கொண்டு உரைக்க முடியும். உன்னில் ஒரு வெளிச்சத்தை இறைமை வைத்திருக்கிறான். உன்னை அனாதையா அனுப்பல. அந்த வெளிச்சம் உன் கண்களுக்கு தெளிவை கொடுக்கிறது. அதாவது கண் வெளிச்சமா இருந்தா சரீரம் வெளிச்சமா இருக்கும். அதாவது தெளிவா இருக்கும். உன்னிலுள்ள அக ஒளி, உள்ளொளி தெளிவா இருந்தா உன் வாழ்க்கையே வெளிச்சமா இருக்கும். உன் கண்களின்படி உன் சரீரம், உன் அக ஒளியின்படி உன் வாழ்க்கை. உன் வாழ்க்கை தெளிவா இருக்கா, குழப்பமா இருக்கா? இருளா இருக்கா, வெளிச்சமா இருக்கா? சரியா இருக்கா, சரிஞ்சு போயிட்டு இருக்கா? உனக்கு உன் வாழ்க்கை திருப்தியாக இருக்கிறதா, அதிருப்தியாக இருக்கிறதா? நீ மனநிறைவோடு வாழ்கிறாயா? நீ யார் என்று உன்னை நீ உணர்ந்திருக்கிறாயா? உன் தேவைகள் எது என்று சரியாக கண்டு உணர்ந்திருக்கிறாயா? நீ எப்பொழுதும் மகிழ்வோடு இருக்கிறாயா? இறை உணர்வோடு இருக்கிறாயா? நன்றி உணர்வோடு இருக்கிறாயா? போதும் போதும் என்கிற திருப்தியோடு மனநிறைவோடு நீ வாழ்ந்து கொண்டிருக்கின்றாயா? உன்னை வழிநடத்துவது எது? எதனால் நீ எதனை அளவுகோலாக வைத்து இங்கு அனைத்தையும் மதிப்பீடு செய்கிறாய்? எதை கொண்டு இது உனக்கு சரி என்கிறாய்? எதை கொண்டு உனக்கு இது தவறு என்கிறாய்? எதை கொண்டு இது நீதி என்கிறாய்? எதை கொண்டு இதை அநீதி என்கிறாய்? எதை உனக்கு பொருத்தம் என்று ஏற்கிறாய்? எதனால் ஒன்றை இது பொருத்தம் இல்லை என்று ஒதுக்குகிறாய்? உன் அளவுகோல் எங்கே இருக்கிறது? உன் வாழ்க்கையின் வழிகாட்டி எங்கே இருக்கிறது? உன் தீபம், உன்னுடைய ஒளி, உன்னுடைய வெளிச்சம் எங்கே இருக்கிறது? தாவீது சொன்னா, உம்முடைய வசனம் என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு வெளிச்சமாய் இருக்கிறது என்று தாவீது சொன்னான். அது ஒரு வசனம். அதுவும் ஒரு வசனமா பைபிள் எழுதி வச்சிருக்காங்க. இப்போ உம்முடைய வசனம்னு தாவீது சொன்னால, உம்முடைய வசனம் என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு வெளிச்சமா இருக்குன்னு சொன்னால, அது எந்த வசனம்? தாவீது சொன்னது சங்கீதத்துல சொல்லியிருக்கான். அப்ப சங்கீதம்ன்ற ஒரு புத்தகம் எழுதி முடிக்கப்பட்டு அது இதுல சேர்க்கப்படுறதுக்கு முன்னாடி அந்த பைபிள் இருந்திருக்குல்ல, அந்த அந்த வசனம் இருந்திருக்குல்ல, அது எந்த வசனத்தை மனசுல நினைச்சுன்னு சொன்னான்? கொஞ்சம் யோசிங்க, எந்த வசனத்தை நினைச்சு சொல்லியிருப்பான்? ஆதியாகமத்தை நினைச்சுன்னு சொன்னானா? யாத்ராகமத்தை நினைச்சுன்னு சொன்னானா? லேவியராகமத்தை நினைச்சுன்னு சொன்னானா? எண்ணாகமத்தை நினைச்சுன்னு சொன்னானா? உபாகமத்தை நினைச்சுன்னு சொன்னானா? இல்ல 12 வரலாற்று நூல்களுக்கு முடிவடைஞ்சிருக்காது. ஏன்னா இவனுக்கு அப்புறம் தான் வரலாறே பெருசா போகுது. அப்ப வரலாற்று நூல்கள்லாம் முடிவுக்கு வரல. அதிகபட்சம் யோசுவா புத்தகம் இருந்திருக்கும். 1 சாமுவேல் இருந்திருக்கலாம். அவ்வளவுதான். ஏன்னா 1 சாமுவேல் பாதியிலே இவரு வந்துடுறாரு. அதனால வரலாறு இவருக்கு அப்புறம் தான் வருதே. அவங்க வரலாறு. அப்ப வரலாற்று நூல்கள் கிடையாது. அப்ப எதனை அவன் சொல்லியிருப்பான்? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இறைவனின் வசனம்
என் கால்களுக்கு வெளிச்சமாக, என் பாதைக்கு தீபமாக இருக்கக்கூடிய அந்த இறைமையினுடைய வசனம், அவருடைய வெளிச்சம் எங்கே இருக்கிறது? அது என் மனதில் இருக்கிறது. மனதின்படி வாழ வேண்டிய மனிதனாகிய எனக்கான வெளிச்சத்தை இறைவன் என் மனதிலேயே வைத்திருக்கிறான். ஏங்க இப்படி புரிஞ்சுங்க. ஒரு அறிவு உயிரினம். தொடு உணர்ச்சி. சரியா? தொடு உணர்ச்சியின் மூலமாக மட்டுமே, தொடு உணர்வின் மூலமாக மட்டுமே வருகிற அந்த தொடு அறிவு இருக்கு இல்லையா? அந்த முதல் அறிவு. அந்த அறிவை கொண்டு வாழக்கூடிய உயிரினம். அதற்கான எச்சரிக்கை, அதற்கான வாழ்க்கை முறை, அதற்கான வாழ்க்கை தெளிவு, அதற்கான நுகர்ச்சி, அதற்கான வெளிச்சம் எல்லாம் எதுல வைக்கப்பட்டிருக்கிறது? அந்த ஒரு அறிவில் தான் வைக்கப்பட்டிருக்கிறது. சரிதானே? அந்த ஒரு அறிவில் தான் வைக்கப்பட்டிருக்கிறது. அதே போல ஈரறிவுக்கு அந்த ஈரறிவுல வைக்கப்பட்டிருக்கிறது. மூவறிவுக்கு மூவறிவுல வைக்கப்பட்டிருக்கு. நாலறிவுக்கு நான்கறிவுல வைக்கப்பட்டிருக்கு. ஐந்தறிவுக்கு ஐந்தறிவுல வைக்கப்பட்டிருக்கு. அப்ப ஆறாம் அறிவுக்கு ஆறாம் அறிவுல தானே வைக்கப்பட்டிருக்கணும். அப்ப ஆறாம் அறிவுக்கான புலன் எது? அதுதான் மனம். ஓர் அறிவுக்கான புலன் தோல், இரண்டாவது அறிவுக்கான தோல் வாய், மூன்றாவது அறிவுக்கான தோல் மூக்கு, நான்காவது அறிவுக்கான புலன் கண்கள், ஐந்தாவது அறிவுக்கான புலன் காது, ஆறாவது அறிவுக்கான புலன் மனம். அப்ப மனம் கொண்டு வாழ வேண்டிய மனிதன் எப்படி வாழ வேண்டும்? அவன் வாழ்க்கை எவ்வளவு தெளிவாக இருக்க வேண்டும்? அவன் வாழ்வு எவ்வளவு ஒளிர வேண்டும்? அவனுடைய வாழ்வு எவ்வளவு திருப்திகரமாக அவனுக்கு அமைய வேண்டும்? அவன் தன் வாழ்வை எப்படி நிறைவு செய்து கொள்ள வேண்டும்? தான் எதற்காக பிறந்தானோ, தன் தேவை என்னவோ அதனை தீர்த்து கொண்டு தன்னுடைய கடமைகளை செய்து முடித்து, தான் செய்ய வேண்டிய அத்தனை வினைகளையும் மாற்றி போதும் போதும் என்று மனநிறைவோடு இந்த வாழ்க்கையை முடித்து கொண்டு திரும்புவதற்குரிய அனைத்து வெளிச்சமும் வழிகாட்டுதலும் மனமாகிய அவனில் உள்ளொலியாக உள்ளுணர்வாக வைக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் நம்முடைய உள்ளுணர்வு மழுங்கடிக்கப்பட்டிருக்கிறது. நம்முடைய உள்ளொலி இருளாகி கொண்டிருக்கிறது, இருளாக்கப்பட்டிருக்கிறது. எதினாலே? நாம் மதங்களை சார்ந்ததினாலே. என்னை விட எனக்கு ஒரு மதத்தையோ மத நம்பிக்கையோ யார் சொல்ல வந்தாங்களோ அவங்கள நான் பெருசா வியந்து பார்த்தேன். அவங்க பார்வையை மதிச்சேன், அவங்க கோணத்தை மதிச்சேன், அவங்க கண்களின் திறனை மதிச்சேன், அவங்க மனதினுடைய வெளிச்சத்தை நான் மதிச்சேன். என்ன நான் மதிக்கல. அவரு அறிவா விளக்குறாரு, உண்மையாதான் இருக்கும்னு நம்பினேன். இப்படிதான் மதங்களில் நான் கட்டுண்டதற்கு காரணமே, மதங்களில் நான் கட்டுண்டதற்கு காரணமே என்னை என்னுள் உள்ளதை மதிக்க தெரியாமல் அடுத்தவரை நான் மதித்ததுதான் காரணம். அப்படி அடுத்தவருடைய பார்வையை, கோணத்தை, கண்களின் திறனை, கண்களின் வெளிச்சத்தை, அடுத்தவருடைய உள்ளொலியை, அவருடைய மதிப்பை, அவரே இருளாக்கப்பட்டவரு. இயேசுநாதர் சொன்னார்ல, குருடன் குருடனுக்கு வழிகாட்ட கூடுமோ? என்ன பொருள்ங்க? இதுதான் உன்னில் உள்ள வெளிச்சம் இருளாகாத படிக்கின்றார் இல்லையா? உன்னில் உள்ள வெளிச்சம் எவ்வளவு இருளா இருக்குன்றார் இல்லையா? அப்ப மத நம்பிக்கையில மூழ்கினவங்க, தனக்கு வெளியே ஒரு ரட்சகரை ஏற்றுக்கொண்டவங்க, தனக்கு வெளியே ஒரு பைபிள, ஒரு வேத நூல, ஒரு மத நூல ஒத்துக்கிட்டவங்க, தன்னை பாவின்னு ஒத்துக்கிட்டவங்க, சொர்க்கம் நரகங்கிறது செத்த பிறகு இருக்குன்னு நம்புறவங்க, முதலாம் வருக, இரண்டாம் வருக, இப்படி எல்லாம் பல்வேறு விசுவாசங்களை, நம்பிக்கைகளை கொண்டிருக்கிறவங்க, நான் கிறிஸ்தவன், நான் இந்து, நான் முஸ்லீம், நான் நாத்திகன், நான் சீக்கியன், நான் பௌத்த, நான் சமண அப்படின்னு பல்வேறு மத நம்பிக்கையில சார்ந்துகிட்டவங்க அத்தனை பேரும் தங்களுடைய சுய வெளிச்சம், தங்களுடைய உள்ளொலி இருண்டு போன மனக்குருடர்கள். இப்ப அந்த மனக்குருடர்கள் தான் இன்னும் வேற மனக்குருடான மனிதர்களை கரம் பிடித்து நான் சொர்க்கத்துக்கு கூட்டு போற வான்னு கூப்பிடுறாங்க. கிறிஸ்தவம் என்னன்னு கூப்பிடுது? வா, கிறிஸ்தவன் தான் மார்க்கம், நாங்க தான் சொர்க்கத்துக்குள்ள கூட்டு போறோம் வாங்கன்னு கூப்பிடுது. இஸ்லாம் என்ன கூப்பிடுது? வா, இஸ்லாம் தான் மார்க்கம், எங்க வழியா வந்தாதான் நீ சொர்க்கத்துக்கு போக முடியும்னு கூப்பிடுது. வைணவம் என்ன கூப்பிடுது? வா, நாங்க தான் மார்க்கம், எங்க பின்னாடி வந்தாதான் வைகுண்டத்துக்கு வர முடியும்னு கூப்பிடுது. சைவம் என்ன கூப்பிடுது? வா, நாங்க தான் மார்க்கம், எங்களை பின்பற்றி வந்தாதான் நீ கைலாசத்தை அடைய முடியும்னு கூப்பிடுது. இப்படி ஒவ்வொரு குருடனுமே மத குருடன். மதத்தில் இருக்கக்கூடிய அத்தனை பேரும் மனக்குருடர்கள். மனக்குருடர்கள் அத்தனை பேருமே ஏற்கனவே இந்த உலகத்துல பல்வேறு நம்பிக்கைகள்ல மனக்குருடாக்கப்பட்டிருக்கிற, உள்ளொலி இருண்டு போயிருக்கிற, உள்ளொலி இருள் அடைந்திருக்கிற மனிதர்களை வழிநடத்த இங்கு அலைப்பாய்ந்து கொண்டிருக்கிறார்கள்.
எவ்வளவு மதம், எவ்வளவு வேதங்கள், எவ்வளவு சாமியார்கள், எவ்வளவு சன்னியாசிகள், எவ்வளவு போதகர்கள், எவ்வளவு சுவிசேஷகர்கள், எவ்வளவு அப்போஸ்தலர்கள், எவ்வளவு தீர்க்கதரிசிகள், அத்தனை பேரும் மனக்குருடு அடைஞ்சவனுங்க. அத்தனை பேரும் மனக்குருடு அடைஞ்சவங்க. ஏன்? அவன் உள்ளிருக்கும் ஒளியை பார்க்கவே இல்லை, உள்ளொளியை பார்க்கவே இல்லை. அவன் ஒளி இருளடைந்திருக்கிறது. அவன் தன்னுடைய வாழ்வுக்கான வழிகாட்டுதலை எங்கே தேடுகிறான்? மோசேயின் புத்தகத்தில் போய் தேடுகிறான். பவுலின் எழுத்துக்களில் போய் தேடுகிறான். பேதுருவின் எழுத்துக்களில் போய் தேடுகிறான். எங்கெங்கேயோ போய் தேடிக்கொண்டிருக்கிறான். ஆனால் உன்னுடைய இயேசு தேவகுமாரனாக உன் உடலாக இருக்கிறான். உனக்கு கண்களாக இருக்கிறான். உனக்கு ஒளியாக உன் இறைவன், உன் உயிராக, உன் ஒளியாக, உன் வழியாக உனக்குள் இருக்கிறான். சரியா? பிதா, குமாரன், பரிசுத்த ஆவின்னு கிறிஸ்தவ மதத்துல நீ கிறிஸ்தவர்கள் எதை நம்புகிறார்களோ அது உன்னுடைய உடலுக்குள் இருக்கின்றவைகள் தான். சிவன், பிரம்மா, விஷ்ணு, இந்துக்கள் எதை நம்புகிறார்களோ அது உன்னுடைய உடலில் இருப்பவை தான். அல்லாஹ் எங்கும் நிறைந்தவன், நிகரற்றவன் என்று இஸ்லாமியர்கள் எதை நம்புகிறார்களோ அது உன்னுடைய உடலுக்குள் இருக்கும் ஒன்றுதான். ஆக அனைத்தையும் உன்னுள் பார், உன் வெளிச்சத்தில் பார், உன் ஒளியில் பார், உன் உள் உணர்வில் பார், உன் உள் ஒளியில் பார். அக ஒளி ஒளிர 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 வாழ்வில் குழப்பங்கள் நீங்கும், தெளிவு பிறக்கும். நான் யார் என்பது தெரிய வரும். அதுக்கு முன்னாடி சொன்னார்ல, பூமியிலே உங்களுக்கு பொக்கிஷங்களை சேர்த்து வைக்க வேண்டாம். ஏன்னா இங்க பூச்சியும் துருவும் கெடுக்கும், அழிக்கும். பரலோகத்துல உங்களுக்கு பொக்கிஷங்களை சேர்த்து வையுங்கள். உங்கள் பொக்கிஷம் எங்கே இருக்கிறதோ அங்கேதான் உங்கள் இருதயம் இருக்கும் என்னார் இல்லையா? அப்ப நான் யாருன்னு தெரிஞ்சாதான் எனக்கு பொக்கிஷம் எதுன்னு தெரிஞ்சுக்க முடியும். எனக்கு பொக்கிஷம் எதுன்னு தெரிஞ்சாதான் அதை எங்க சேர்க்கணுமோ அங்க சேர்க்க முடியும். இதுக்கெல்லாம் தெளிவா எனக்கு நான் யாருன்னு தெரியணும். நான் யாருன்னு தெரியணும்னா நான் என்பது எனக்கு இந்த உடலுக்குள்ள இருக்கின்ற ஒரு மனம், ஒரு உள்ளம் தான் நான். அந்த உள்ளம் என்னவாக இந்த உருவத்தில் பிறவி எடுத்திருக்கின்றது, அதற்கு என்ன தேவை இருக்கிறது, அந்த பிறவிக்கு என்ன நோக்கம் இருக்கிறது, அது இந்த தனித்துவமான இந்த உடல் வழியாக செய்ய வேண்டிய செயல்கள் என்ன இருக்கின்றது என்பதெல்லாம் தெளிவா தெரியணும்னா உள்ள லைட் இருந்தா தான் தெரியும். உள்ள வெளிச்சம் இல்லைன்னா உள்ள இருக்கிற நான் யாருன்னு எனக்கு எப்படி தெரியும்? இப்ப நான் யார் என்று உள்ளொலி வழியாக உள்ளேயே நான் என்னை உணர்ந்து கொள்ளாததினால்தான் வெளியே இருக்கிற ஒருத்தன் நீ பாவிங்கிறான், நான் பாவின்னு ஒத்துக்கிறேன். நீ இந்தியன்கிறான், நான் இந்தியன் ஒத்துக்கிறேன். நீ நீ இந்த சாதிங்கிறான், அந்த சாதின்னு ஒத்துக்கிறேன். நீ இதுங்கிறான், நீ அதுங்கிறான். எவாவெல்லாம் வெளியே இருந்து என்ன என்னென்னமோ சொல்றானோ அவன் பார்வை, அவன் கோணம், அவனுடைய காட்சி, அவனுடைய திறனை கொண்டு எப்படியெல்லாம் என்னவெல்லாம் சொல்றானோ அதையெல்லாம் சொல்றான். எல்லாத்தையும் நான் ஒத்துக்கிறேன். உண்மையிலேயே நான் யாருன்றது எங்க இருந்து வெளிப்படணும்? உள்ள இருந்து வரணும். உள்ளொலி, உள்ள இருக்கிற அந்த வெளிச்சம், உள்ள இருக்கிற என்ன நான் யாருன்னு எனக்கு காட்டணும். என்னுடைய கண்கள், என்னுடைய அகம் இதுதான் என்று என் புறத்தே வெளிப்படணும். அதான் விழிப்புணர்வு. விழிப்பு மூலமாக நான் விழித்துக் கொண்டேன், நான் இதுவாக இருக்கிறேன், நான் இந்த செயல்களுக்காக வந்திருக்கிறேன். பாருங்க, உங்க உடம்பு வேற, என் உடம்பு வேற தானே. உங்க உடம்பு கொண்டு நீங்க செய்ய முடிஞ்சதை என் உடம்பு கொண்டு செய்ய முடியுமா என்ன? சத்தியமா முடியாது. அதுக்கு சாத்தியமே இல்லை. அப்படி நான் படைக்கப்படவே இல்லை. இதைத்தானே திருமூலர் அழகா சொல்றாரு, விண்ணின்று இறங்கி வினைக்கீடாய் மெய்க்கொண்டு. மேல இருந்து நீங்க இறங்கி இருக்கீங்க. எதுக்காக? வினைக்கீடான மெய்க்கொண்டீர்கள். எவ்வளவு அழகான வார்த்தை. வினைக்கீடாக என்ன செயலை நீங்கள் செய்ய வேண்டுமோ அதற்கு ஏற்ற உடம்பு தான் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்ப இந்த உடல் கொண்டு நான் செய்ய வேண்டியது வேற. ஏன் சொன்னார்ல, பிதாவே நான் செய்யும்படி எனக்கு நீர் குறித்த செயல்களை எல்லாம் நான் செய்து முடித்தேன். இயேசு மட்டுமே செய்யும்படி, இயேசுவுக்காக மட்டுமே குறிக்கப்பட்ட செயல்களை மட்டுமே இயேசு செய்து முடித்ததினால்தான் அவர் தெய்வமானார். நாம இன்னொருத்தர் செயலை இழுத்து போட்டு செய்யறோம். அவங்க செய்யறாங்களேன்னு செய்யறோம், அவங்க செய்ய சொன்னாங்களேன்னு செய்யறோம், அவங்க வாழ சொன்னாங்களேன்னு வாழ்றோம், அவங்கள திருப்திப்படுத்துறதுக்காக செய்யறோம், இவங்கள திருப்திப்படுத்துறதுக்காக செய்யறோம். ஏன்? எனக்கு நான் என்ன செய்யணும்னு ஏன் தெரியல? எனக்குள்ள லைட் அடிக்கலையே, இருள் அடைஞ்சு போயிருக்குது. மொத்தமா மதம், வேதம், நம்பிக்கைகள், மூட நம்பிக்கைகள், கருத்துக்கள், சடங்குகள், சடங்காச்சாரங்கள், சாத்திரங்கள்,
தத்துவங்கள், கருத்துக்கள் எவ்வளவோ போட்டு திணித்து, 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 திணித்து மனதை இருளாக்கி வைத்திருக்கிறேனே. வெளிச்ச உடம்புக்கு அது. அடைக்க, அடைக்க இருளா போயிடும். அத ஃப்ரீயா விடணும். காலியா விடணும். மனம் காலியா இருக்கணும். அது அதனுடைய வெளிச்சத்தில் பிரகாசிக்கணும். அதனுடைய வெளிச்சத்தில் அது விருப்பத்த வழங்கும். அதனுடைய வெளிச்சத்தில் உணர்வ வழங்கும். அதனுடைய வெளிச்சத்தில் உணர்ச்சிய வழங்கும். அதனுடைய வெளிச்சத்தில் நமக்கு வழிகாட்டுதல கொடுக்கும். அதனுடைய வெளிச்சத்தில் இன்னைக்கு நான் என்ன செய்யணும்னு எனக்கு உணர்த்தும். என்னுடைய உணர்வின்படி என் வாழ்க்கை இருக்கிறதா? என் விருப்பத்தில் என் வாழ்க்கை இருக்கிறதா? என் மனதின்படி என் மனதால் நான் வாழ்கிறேனா? ஒவ்வொரு நாளும் நான் வாழ்கிற வாழ்க்கை அன்றைக்கு இரவு படுக்கைக்கு போகும்போது எனக்கு திருப்தியாக இருக்கிறதா? இன்றைக்கு நான் வாழ்ந்தேன். எனக்காக வாழ்ந்தேன். என்னுள் இருந்து வெளிப்பட்ட வழிகாட்டுதலின்படி வாழ்ந்தேன். என் உள்ளுணர்வு உணர்த்தியபடி வாழ்ந்தேன். என் உண்மைக்கு சரியாக நான் வாழ்ந்தேன். என் இறை எனக்கு என்ன சொன்னதோ, இந்த உடலை கொண்டு இன்றைக்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்று எனக்கு உணர்த்தினதோ, அதை நான் செய்து முடித்தேன். அப்படிங்கிற திருப்தி இருக்கு. சொல்லுங்க, அப்படின்ற திருப்தி இருக்கு. இவங்க திருப்தியானாங்களா? அவங்க திருப்தியானாங்களா? அவங்க நல்லவங்கன்னு சொன்னாங்களா? இவங்க நல்லவங்கன்னு சொன்னாங்களா? இப்படி தானே வாழ்ந்துட்டு இருக்கோம். வாழ்க்கைய வாழ்ந்துட்டு இருக்கோம். ஏனென்றால் மனம் இருளடைந்திருக்கிறது. மனக்கண்கள் குருடாக்கப்பட்டிருக்கிறது. அதாவது புறக்கண்களும் தெளிவாக இல்லை. மனக்கண்ணும் தெளிவாக இல்லை. இன்னும் புரிஞ்சுங்க. உடம்புக்கான வாசலும் கண்கள் தான். மனக்கண் என்கிறோமே, மனதிற்கான வாசலும் கண்கள் தான். அதனால தான் சொன்னேன். கண்கள் வந்து அகத்தையும் காட்டும், புறத்தையும் உள்ளெடுக்கும். இருவழிச்சாலை. வெளிய இருந்து உள்ள போகும், உள்ள இருந்து வெளிய வரும். வாய் என்ன பேசினாலும் கண்கள் உண்மையை காட்டிவிடும். வாய் என்ன பேசினாலும் கண்கள் உண்மையை காட்டிவிடும். அந்த கண் எவ்வளவு தெளிவாக இருக்க வேண்டும். கண் தெளிவா இருந்தால் வாழ்க்கை எவ்வளவு தெளிவா இருக்கும். மனம் வெளிச்சமா இருந்தால் உன்னுடைய முழு வாழ்க்கையும் எவ்வளவு வெளிச்சமா இருக்கும். ஏன் மனம் தெளிவா இல்ல? ஏன் மனதில் வெளிச்சம் இல்ல? அந்த வெளிச்சத்தை ஏன் இருளாக்கணும்? மதம் உன்னை இருளடைய செய்கிறது என்பதை உணர்ந்து கொள்ளத்தான் வேண்டும். இங்கு எழுதப்பட்டிருக்கிற வேதங்கள், நம்பிக்கைகள் உன் மனதை இருளடையத்தான் செய்கிறது. அவைகள் உன்னுடைய உள்ளொளியை இருளடைய செய்கின்ற மனித கருவிகள், மனித ஏற்பாடுகள். இறைவன் உன்னை தனித்துவமாக படைத்திருக்கிறான். உனக்கு தனித்துவமான உடல் கொடுத்திருக்கிறான். உனக்கு தனித்துவமான கண்கள் வழங்கி இருக்கிறான். அவனே உள்ளொளியாக, உள்ளுணர்வாக உன்னுள் வாழ்ந்து ஒளிர்ந்து கொண்டிருக்கின்றான். அந்த இருளை மறைக்காதே. அந்த இருளை அந்த 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 வெளிச்சத்தை மறைக்காதே. அந்த வெளிச்சத்தை இருளடைய செய்யாதே. நீ மதத்தின்படி வாழ பிறந்தவன் அல்ல. மனதின்படி வாழ பிறந்தவன். நல்லா புரிஞ்சுக்க. நீ மதத்தின்படி வாழ பிறந்தவன் அல்ல. மனதின்படி வாழ பிறந்தவன். நீ பிறக்கும் போதே இறைவன் உனக்குள்ள மதத்தை வச்சு அனுப்பல. மனம் தான் வச்சு அனுப்புனான். மனசுக்கு பிடிச்ச மாதிரி வாழுன்னு அவனை அனுப்பி விட்டா, உன் மதத்துக்கு பிடிச்ச மாதிரி வாழ்ற? மனசுக்கு பிடிச்ச உடைய போடு, மனசுக்கு பிடிச்ச நிறத்துல உடைய போடுன்னா, மதத்துக்கு பிடிச்ச மாதிரி வெள்ளை துணி, காவி துணி, மஞ்சள் துணி, சிவப்பு துணி, கருப்பு துணி, கர்மம் எல்லாம் போட்டுன்னு திரியிற. அப்ப நீ உன்னுடைய மன ஒளி இருளடைஞ்சிச்சுன்னு அர்த்தம். உனக்கு என்ன போத்திக்கணும்னே உனக்கு தெரியலையே. அத யாரு என்ன சொல்றாங்களோ அத போத்தின்னு திரியிறியே. அவன் கருப்பு போட சொன்னா கருப்பு போடுற, இவன் வெள்ளை போட சொன்னா வெள்ளை போடுற, அவன் காவி போட சொன்னா அவன் காவி போடுற. உன் மனசுக்கு என்ன புடிச்சது? ஏன் தெரியல? உன் விருப்பம் உனக்கு தெரியல. உன் சிந்தனை உனக்கு தெரியல. உன் உணர்வுகள் என்ன உணர்த்துதுன்னு உனக்கு தெரியல. உன்னுடைய உள்ளொளி என்ன வழிநடத்துது, என்ன பாதை காட்டுதுன்னு உனக்கு தெரியல. ஏன்னா உன் மனம் இருளடைந்திருக்கிறது. உன் கண்கள் உனக்காக வேலை செய்யல. உன் கண்கள் இருளடைந்திருக்கிறது. குழப்பத்தில் ஆழ்ந்திருக்கிறது. அதனால உன் சரீரம் தெளிவா இல்ல. அந்த சரீரத்தில் குடியிருக்கிற நீ, உன்னுடைய உள்ளொளி அதுவும் இருளடைந்திருக்கிறது. ஆகவே உன் வாழ்க்கை தெளிவாக இல்லை. எவ்வளவு வேதனையான வாழ்க்கை பாருங்களா? எவ்வளவு வேதனையான வாழ்க்கை பாருங்களா? கடவுள் எவ்வளவு அழகா, ஆச்சரியமா ஒரு உயிரினத்தை படைச்சிருக்கான். ஏங்க நான் மனிதனாக 6வது அறிவு உயிரினமாக இந்த உலகத்தில் பிறவி எடுத்திருப்பது இறைவனுடைய சித்தங்க. அத கேள்வி கேட்க, அத நியாயம் தீர்க்க, அதற்கு சரி, தவறு நியாயம் கற்பிக்க இன்னொருத்தன் யாருங்க? அவனும் என்ன போல இறையின் அனுமதியால, சித்தத்தால இந்த பூமியில வந்திருக்கிற இன்னொரு உயிரினம்.
அவன் திருப்திப்படி அவன் வாழட்டும். அவன் சரிப்படி அவன் வாழட்டும். அவன் மன பிடிமானத்தின்படி அவன் வாழட்டும். ஆனா என்ன இப்படி வாழக்கூடாதுன்னு சொல்ல அவ யாருங்க? இந்த கேள்வியே நம்ம கேட்க மாட்டேங்கிறோங்க. இந்த கேள்வியே நம்ம கேட்க மாட்டோம். இதுக்கான துணிச்சலே நமக்கு இல்லையே! ஒரு பாட்டு உண்டுல்ல. நீ பார்த்துட்டு போனாலும், பார்க்காம போனாலும் பார்த்துக்கிட்டே தான் இருப்பேன். நான் பார்த்துக்கிட்டே தான் இருப்பேன். அப்படிங்கிற மாரி, நீ ஒத்துக்கிட்டு போனாலும், ஒத்துக்காம போனாலும், நான் என் விருப்பப்படி தான் இருப்பேன். நான் என் விருப்பப்படி தான் இருப்பேன். அதுதாங்க வாழ்க்கை. உன் மன விருப்பம், உன்னுடைய உள்ளுணர்வு, அதனுடைய வார்த்தை, அதனுடைய வழிநடத்துதல், அதுதான் உனக்கான வாழ்வின் வெளிச்சம். அதுதான் உனக்கான இறை வசனம். அதுதான் உன் கால்களுக்கு தீபம், உன் பாதைக்கு வெளிச்சம். உன்னுடைய உள்ளொளியும், உன்னுடைய உள்ளுணர்வும் தான் உன்னுடைய பாதைக்கான தீபம், உன் வாழ்வுக்கான வெளிச்சம். பைபிள் இல்ல. சத்தியமா பைபிள் இல்ல. சத்தியமா மோசேயின் எழுத்துக்கள் இல்ல. இயேசுவை எந்த பைபிளும் வழிநடத்தல. நல்லா புரிஞ்சுக்கோங்க. இத சொல்றார்ல. உன்னில் உள்ள வெளிச்சம் இருளடைந்தால், அந்த இருள் எத்தனை அதிகமா இருக்குன்றார் இல்லையா? அப்ப அவருடைய வெளிச்சத்த அவர் இருளடையாம பார்த்துக்கிட்டாருன்னு தான அர்த்தம். அவருடைய வெளிச்சத்த இருளாக்குறதுக்கு யூத மதம் எவ்ளோ வேலை செஞ்சிருக்கும். மோசே சொன்னது என்ன? எலியா சொன்னது என்ன? ஏசையா சொன்னது என்ன? யாக்கோபு சொன்னது என்ன? எங்களுடைய முன்னோரு யாக்கோபை விட நீர் புனிதரோ? யோனாவை விட நீ பெரியவரோ? சாலமோனை விட நீ பெரியவரோ? என் முற்பிதாக்களை விட நீ பெரியவரோ? இப்படியெல்லாம் அவருடைய உள்ளொளிய குறைச்சு மதிப்பிட்டு, அதன அழிச்சு, அதன ஒண்ணுமில்லமாக்கி இருளாக்குறதுக்கு அந்த யூத மதம் அவர சுற்றிலும் எவ்வளவு கடூரமா வேலை பார்த்திருக்கும். ஆனா என்ன பண்ணாரு? மசியவே இல்ல. மசியவே இல்ல. எனக்கு எழுதப்பட்டபடி நான் வாழ்கிறேன். என் வழியே நான் போகிறேன். என் பிதா எனக்கு சொல்லுகிறதை நான் செய்கிறேன். எனக்கான என் பிதாவின் சித்தத்தை நான் நிறைவேற்றுகிறேன். நான் எங்கே இருந்து வந்தேன் என்றும், எங்கே போகிறேன் என்றும், என்ன செய்கிறேன் என்றும் நான் அறிந்திருக்கிறேன். என்ன அதிகாரத்தினால் இதை செய்கிறேன் என்று எவருக்கும் நான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல. ஏன்னா எனக்கு வழிகாட்டுதல் எனக்கு உள்ளிருந்து கிடக்குது. நான் வந்து ஏசாயா என்ன எழுதியிருக்கிறாரு, எரேமியா என்ன எழுதியிருக்கிறாரு, அ தாவீது என்ன எழுதியிருக்கிறாரு, மோசே என்ன எழுதியிருக்கிறாரு தேடி படிச்சு அதன்படி நடக்கல. உள்ளே என் வெளிச்சம் எனக்கு என்ன பாதை இடுகிறது? என்னுடைய என்னுடைய வெளிச்சம் எனக்கு என்ன பார்வையை கொடுக்கிறது? ஒரு உயிரினத்தை எப்படி பார்க்கிற கோணத்த கொடுக்கிறது? ஒரு படைப்பை எப்படி அணுகுகிற கண்ணோட்டத்த கொடுக்கிறது? அதன்படி நான் போகிறேன். ஊரே கூடி நின்னு அவ பாவி அவ மேல கல் எறியணும்னு சொல்லுது. இப்ப இவரு அவருடைய உள்ளொளியில, அவருடைய வெளிச்சத்துல, அவருடைய கண்களுக்கென்று இருக்கிற தனித்துவமான அந்த பார்வையில பார்த்து, "டேய் இவகிட்ட எவன் போலயோ, இவகிட்ட எவன் போய் படுக்கலையோ, அவன் முதல் கல்லடுறான்ட்டாரு." ஆனா ஒரு பெண்ண கூட்டு வந்து நிக்க வச்சுன்னு விபச்சாரி இவன் மேல கல் எறியணும்னு சொல்றியே, ஒரு ஆண் இல்லாம ஒரு பெண் எப்புட்றா தனியா விபச்சாரி ஆக முடியும்? சொல்லுங்க. தனியா ஒரு ஒரு பாலினம் தனியா விபச்சாரம் செய்ய முடியுமா என்ன? அப்ப கூட செஞ்சவன் யாரு? கூட படுத்தவன் யாரு? கல் எடுத்திருக்கிற மொத்த பேரும் நீங்க தானடா! நீங்கன்னா, உங்க ஆணாதிக்க கருத்து, நீங்க நீங்க எழுதின சட்டம், நீங்க வரையறை செய்து வச்சிருக்கிற சமூக ஒழுக்கம். நீங்க தானடா இத விபச்சாரம்ன்னு தீர்மானம் பண்ணீங்க. அவள விபச்சாரி ஆக்குறதுக்கு, அவ கூட படுக்கிறதுக்கு போனவங்களும் நீங்க தான்டா. அத பாவம்ன்னு வரையறுத்ததும் நீங்க தான்டா. அதுக்கு தண்டனை எழுதுனதும் நீங்க தான்டா. இப்ப குற்றவாளியா அவள நிறுத்தி கல்லுல கையில வச்சு நிக்கிறதும் நீங்க தான்டா. ஏன்னா, நீங்கள் மன இருள் அடைந்தவர்கள். உங்கள் உள்ளொளி ஒளிராதவர்கள். உங்கள் வெளிச்சம் ஜொலிக்காதவர்கள். உங்க வெளிச்சத்த இருளாக்கிக்கிட்டீங்க. ஆனாலும் உங்களுக்கு சரியான பார்வை கிடையாது. சரியான கோணம் கிடையாது. தெளிவு கிடையாது. குழப்பம் அடைஞ்சவங்க. அதனால அவளை நீங்க குற்றவாளி ஆக்குறீங்க. உன் கண் சரியா இருந்தால், அவளில் உள்ள நிறைவு உனக்கு தெரிந்திருக்கும். உன் கண் கெட்டதா இருப்பதினால், அவளில் உள்ள குறைவு உனக்கு தெரிகிறது. அதனால எவன் பாவம் செய்யல அவன் வட்றா பார்க்கலான்னாரு. இதுதான் இயேசுவின் தனித்துவமான வெளிச்சம், தனித்துவமான கோணம், தனித்துவமான பார்வை. உங்களுக்கு எனக்கு அந்த பார்வை இருக்கா? அப்படி ஒரு சித்தாந்தம் நமக்கு இருக்கா? அப்படி ஒரு துணிவு நமக்கு இருக்கா? அதாவது ஒட்டுமொத்த ஊரு, ஒட்டுமொத்த சமூகம், ஒட்டுமொத்த கட்டமைப்பு, ஒட்டுமொத்த நிறுவனம், ஒட்டுமொத்த மதம், மொத்தமே ஒண்ணா சேர்ந்து நிக்குது. இந்த ஆள் ஒத்தையா தனியா நிக்கிறான். ஆமாங்க. நீங்க தனியா நிக்க தானே தனித்துவமா உடம்பெத்து வந்தீங்க. தனித்துவமா 2 கண்ணு வச்சுன்னு வந்தீங்க. அப்புறம் ஏன் கூட்டத்தோட கூட்டமா ஆவுறீங்க?
ஏன் ஒத்துக்கிறீங்க? கண்டதெல்லாம் ஏன் ஒத்துக்கிறீங்க? எந்த கூட்டத்திலயாவது போய் கையடிச்சுனே இருந்தா நல்லா இருக்குதா? ஏசு நல்லவர், ஏசு நல்லவர். முருகா, முருகா, முருகா. அல்லாஹ், அல்லாஹ், அல்லாஹ். கிருஷ்ணா, கிருஷ்ணா, கிருஷ்ணா. எந்த கூட்டத்திலயா போய் கையடிச்சுன்னுக்கணும். தனித்துவத்துக்கு வரமாட்டோமா? அப்ப நீங்கிறது என்ன ஆகுறது? உன்ன படைச்ச நோக்கம் என்ன ஆகுறது? இந்த தனித்துவமான உடம்பினுடைய செயல்பாடுகள் என்ன ஆகுறது? இதனுடைய வினைப்பாடுகள் என்ன ஆகுறது? இதனுடைய வீரியம் என்ன ஆகுறது? இந்த தனித்துவமான புலன்களின் திறன் என்ன ஆகுறது? இந்த தனித்துவமான மூளையின் சிந்தனை திறன் என்ன ஆகுறது? இந்த தனித்துவமான மனதின் அந்த வெளிச்சம், அந்த வாழ்க்கை முறை என்ன ஆகுறது? நான் நானாக இராமல் போனா, என்னை நானாக படைத்த இறைமைக்கே நஷ்டம், கேடு, அசிங்கம். ஐயோ! இத எதுக்குன்னு செஞ்சனோ, அத அத அது இது செய்யவே இல்லையே! அப்பன்னா அது வேஸ்ட் ப்ராடக்ட் தானே! ஒரு கார எதுக்குன்னு தயாரிக்கிறாங்க? ரோட்ல ஓடுறதுக்கு, பயணிகள ஏற்றிட்டு போறதுக்கு. அதுக்கு பேரு மகிழுந்து. அத வாங்குறவங்க மகிழ்ச்சியோட அதுல பயணம் செஞ்சு, அதில உள்ள சுகங்கள அனுபவிக்கணும்னு தான் ஒரு கார் கம்பெனி ஒரு கார தயாரிக்குது. இப்ப அந்த கார் வந்து அது அது அந்த பயன்பாட்டுக்கு உதவல. அப்ப ஸ்கிராப்ல போடு. இது பயன்பாட்டுக்கு உதவல. ரீமேக் பண்ணு. அதாவது ஸ்ட்ரக்சர மாத்து, பிளான மாத்து. என்னமோ அடிப்படை பிரச்சனை இருக்குது. சரி கிடையாது. மாத்து. மனிதர்கள் நாம் இவ்வளவு இருள் அடையலாமா? எந்த உயிரினத்துக்கும் இல்லாத இந்த மத அமைப்புகள் நமக்கு ஏன் ஏற்பட்டது? எந்த உயிரினங்களுக்கும் தேவைப்படாத இத்தனை வேதங்கள் நமக்கு ஏன் தேவைப்பட்டது? எந்த உயிரினங்களுக்கும் தேவைப்படாத இத்தனை மத தலைவர்கள், மத குருமார்கள், மத பாதகர்கள், போதகர்கள் ஏன் நமக்கு தேவைப்பட்டார்கள்? இவ்ளோ இருளா? இவ்வளவு மன இருளா? கொஞ்சம் கூட வெளிச்சம் இல்லையா உள்ள? கொஞ்சம் கூட வெளிச்சம் இல்லையா உள்ள? இயேசு தன்னுடைய வேதத்தை தன்னுடைய உள்ளொளியிலிருந்து எடுத்தார். தன்னுடைய வழிகாட்டுதலை தன்னுள்ளிருந்து பெற்றார். அவருடைய மனமாகிய வெளிச்ச உடல் ஒளிர்ந்து கொண்டே இருந்தது. அந்த வெளிச்சத்தில் அவர் நடந்தார். அந்த வெளிச்சத்தில் அவர் வாழ்ந்தார். அந்த வெளிச்ச உணர்வில் அவர் பேசினார். அந்த வெளிச்ச உணர்வில் அவர் செய்களை செய்தார். ஓய்வு நாள். நாங்கள் எல்லாம் செய்ய மாட்டோம். எதையும் தொட மாட்டோம். இவ்வளவு தூரத்துக்கு மேல நடக்க மாட்டோம். நாங்கள் அடுப்பெரிக்க மாட்டோம். நாங்கள் கதிர் கொய்ய மாட்டோம். நாங்கள் ஆடு மாடுகளை தூக்க மாட்டோம். இதை செய்ய அதை செய்ய மாட்டோம். என்னென்ன செஞ்சுட்டு போடா. ஆனால் எனக்கு இறைவன் வழங்கி இனிய நாள். என் பார்வையில், என் கோணத்தில், என் வெளிச்சத்தில் இந்த நாள் நான் செயல்படுவதற்கான நாள். பூமியில உயிரோடு இருக்கிறவங்க தானே வேலை செய்ய முடியும். இந்த உடம்புல இருக்கிறவங்க தானே அந்த உடம்ப கொண்டு செயல்பட வேலை செய்ய முடியும். உடம்பு விட்டு வெளியே போன பிறகு உடம்பே இல்லாம எந்த வினையும் செய்ய முடியாது. அப்ப வினைக்காகவே இந்த உடலை நான் எடுத்து வந்திருக்கிறேன் போது, இந்த நாள் தான் வினை செய்யணும், இந்த நாள் தான் வினை செய்யக்கூடாதுன்னு நீ யார்றா தீர்மானிக்கிறதுக்கு? இந்த நாள்ல நான் வினை செய்யக்கூடாது என்றால், இந்த நாளில் நான் உடலையே இருக்கக்கூடாதே. புரியுதுங்களா? 6 நாள் தான் வேலை செய்யணும். 7ஆம் நாள் ஓய்ந்திருக்கணும். அதுதான் இறை சட்டம். அதுதான் இயற்கை சட்டம்னா, 7ஆம் நாள் நம்ம யாரும் உடம்புல இருக்கக்கூடாது. 7ஆம் நாள் நம்ம உடம்பு வந்து ரெஸ்ட்ல கம்ப்ளீட் ரெஸ்ட்ல வந்து பெட்ல இருக்கணும். நாம வந்து உயிரும் உள்ளமும் வந்து அப்படியே வெளியேறி போய் பூதமா அலையணும். பேயா அலையணும். அங்க இங்க போய் ஆவியா சுத்தணும். ஆவி மண்டலம் 7ஆம் நாள்னாவே நம்ம ஆவி மண்டலத்துல இருக்கணும். உடல் மண்டலத்துல உலகத்துல வாழக்கூடாது. அப்படிதான் இறை சித்தம்னா நிச்சயம் அப்படிதான் அப்படி ஒரு ஏற்பாடு தான் இறைவன் செஞ்சிருப்பான். ஆனா இந்த ஏற்பாடு செஞ்சது யாரு? ஒரு யூதன். இயேசு அந்த சட்டத்துக்கெல்லாம் உட்படல. உன் சட்டத்துக்காக நான் பிறக்கல. என் உடல் சட்டத்துக்காக நான் பொறந்திருக்கேன். என் சட்டத்த இந்த உடல் சொல்லுது. தேவகுமாரன் நானு. என்னில் தேவன் குடியிருக்கிறான். நான் தேவனை பிதாவை சுமந்து கொண்டிருக்கிறேன். ஆக இந்த உடல் என்னை வழிநடத்துகிறது. நான் இந்த உடலில் இருக்கும் வரைக்கும் கிரியை செய்து கொண்டு தான் இருப்பேன். என் கிரியைகளை தடுக்க முடியாது. ஏன்னா என்றால் எனக்கு உள்ளிருக்கிற உள்ளொளியாகிய பிதா உணர்த்துகிற செயல்பாடுகளை நான் செய்கிறேன். ஆக இந்த உலகம் இத தடுக்க முடியாது. நீ என்னன்னா நியாயம் தீர்த்துக்கோ. நீ என்ன பாவின்னு சொல்லிக்கோ. ஆயக்காரர் பரிசேயர் கூட உட்கார்றேன். நான் துன்மார்க்கன்னு சொல்லிக்கோ. நான் பேய் பிடிச்சவன்னு சொல்லிக்கோ. நான் கள்ளன்னு சொல்லிக்கோ. பொல்லாதவன்னு சொல்லிக்கோ. என்ன உண்மை நீ சொல்லிக்கோ. அது உன் பிரச்சனை. ஆனால் நான் எனக்கு சரியாக வாழ்கிறேன். ஊருக்கு பயப்படாதீங்க. ஊராருடைய பேச்சுக்கு பயப்படாதீங்க. விமர்சனத்துக்கு கலங்காதீங்க. என்ன வேணும்னா சொல்லுவாங்க. என்ன வேணும்னா பேசுவாங்க. அவங்களுக்கு தேவைன்னா எவ்வளவும் வச்சு பேசுவாங்க. அவங்களுக்கு தேவையில்லன்னு ஆயிட்டா எவ்வளவும் தூக்கி எறிஞ்சு பேசுவாங்க. சரியா? சொல்லுவாங்கல்ல நரம்பில்லாத நாக்கு.
எப்படியும் திருப்பம், எப்படியும் பேசும். அவங்களுக்கு மட்டும் இல்ல. உங்களுக்கும் அது முடியும், எனக்கும் அது முடியும். நமக்கும் யாரையும் ஒருத்தர்னா அப்படிதான். நீயும் அப்படிதான், நானும் அப்படிதான். இதுல யாருமே விதிவிலக்கே கிடையாது. அதனால அதையெல்லாம் பொருட்படுத்தாதீங்க. உங்களுடைய மன வெளிச்சம் இருளாகாதபடிக்கு பார்த்துக்கோங்க. நீங்க யாரு? நான் யாரு? அத என் வெளிச்சம் எனக்கு சொல்லணும். இன்னொருத்தன் சொல்லக்கூடாது. என்ன பாவின்னு பைபிள் சொல்லுதுன்றதுக்காக ஒத்துக்கணும்னா, என்ன போல கேடு கெட்டவன், அறிவற்றவன், அறியாமை என்பது இருள் தானங்க. நான் ஏன் அத ஒத்துக்கிட்டேன்? நான் இந்த ஜாதின்னு நான் ஏன் இத ஒத்துக்கிட்டேன்? நான் இந்த மதம் நான் ஏன் ஒத்துக்கிட்டேன்? ஏன் என்னுடைய மனம் என்ன சொல்கிறது? என்னுடைய உள்ளொளி என்ன சொல்லு என்னுடைய வெளிச்சம் அதை சொன்னதா? என்னுடைய வெளிச்சம் சொன்னதா? நீ பாவின்னு சொன்னதா? உன்னை இறைவன் துர்குணத்துல உருவாக்குனான்னு சொல்லுச்சா? உங்க அம்மா உன்ன பாவத்துல கர்ப்பம் தரிச்சான்னு உன் உள்ளொளி சொல்லுச்சா? உள்ளுணர்வு சொல்லுச்சா? வெளியே இருந்து கிடைச்ச அழுத்தத்துல நீ அத ஒத்துக்கிட்ட. பைபிள் சொல்லுச்சு. தாவீது சொன்னான். நீ இத ஒத்துக்க. நீ பாவின்னு ஒத்துக்குனா தான் நீ ரட்சகர்கிட்ட வர முடியும். அப்படின்னு மதம் அழுத்தம் குடுத்துச்சு. நீ ஒத்துக்கிட்ட. ஆ மனதின்படி மனம்தான் மனிதன் மனதின்படி வாழத்தான் நீ மன ஒளியோடு மன வெளிச்சத்தோடு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறாய். நீ மதத்தின்படி வாழும் உயிரினம் அல்ல, மனதின்படி வாழ வேண்டிய உயிரினம். அந்த வெளிச்சம் இருளடைய விடவே கூடாது. அப்ப என்ன சொல்ல வர்றார் பாருங்க. இந்த வெளிச்சத்த இருளடைய பண்றதுக்கான சூழல் தான் இந்த உலகம் முழுசும் இருக்கு. நீ பொறந்தாவே அடுத்த நிமிஷம் உன்னுடைய வெளிச்சத்த உன்னுடைய ஒளிக்கீற்ற மூடி மறைக்கிறதுக்கும், இருளாக்குறதுக்கும் என்னென்ன ஏற்பாடுகள் செய்யணுமோ மொத்த ஏற்பாடும் செஞ்சு வச்சுட்டு தான் உங்க அப்பா, அம்மாவே உன்ன வீட்ல வரவேற்கிறாங்க. ஒரு குழந்தைய இந்த பூமியில அந்த பெற்றோர் வரவேற்பதே என்ன விதமான ஆயத்தங்களோடு? ஓஹோ! நீ வரியா? வா. என்ன வெளிச்சத்தோடு, என்ன ஒளிக்கீற்றோடு இறைவன் உனக்கு செஞ்ச அந்த நேரடி ஏற்பாடோடு வரையா? அந்த மனதோடு, அந்த அறிவோடு, அந்த ஞானத்தோடு, அந்த உணர்வோடு, உள்ளுணர்வோடு நீ வரையா? வா. அதையெல்லாம் மழுகடிச்சு, அதையெல்லாம் இருளாக்கி, நாங்க உன்ன மதத்தால, நம்பிக்கையால நிரப்பி, எங்க இஷ்டத்தின்படி, சமூகத்துக்கு ஏற்றபடி, மதத்துக்கு ஏற்றபடி, இங்கு வாழ்ந்து கொண்டிருக்கிற கோடான கோடி முட்டாள்களுக்கு ஏற்றபடி, அடிமைகளுக்கு ஏற்றபடி, உன்னையும் ஒரு அடிமையாக்க நாங்க தயாரா காத்திருக்கிறோம். வான்னு தான் வரவேற்கிறாங்களே. நீயும் நான் தான் கவனமா இருக்கணும். நீயும் நான் தான் கவனமா இருக்கணும். எப்படி இருந்தாலும் என்னுடைய வெளிச்சம் இருளடையக்கூடாது. என் மன ஒளியில் தான் என்னுடைய வாழ்க்கை, என்னுடைய மதியின் படித்தான் என்னுடைய வாழ்க்கையின் கதி. எனக்கான பாதையை யாரோ வகுக்கக் கூடாது, வரையறுக்கக் கூடாது, போடக்கூடாது. எனக்கான பாதையை நான் தான் வரையறுக்க வேண்டும். நான் தான் வகுக்க வேண்டும். அதில் நான் தான் நடக்க வேண்டும். நான் தான் வாழ வேண்டும். என்னுடைய வாழ்க்கை என்னுடைய விருப்பத்தில் தான் இருக்க வேண்டும். என் விருப்பம் என்பது என் சுய விருப்பம் அல்ல. அது எனக்குள் இருக்கிற உள்ளொளியாகிய, உள்ளுணர்வாகிய என்னை படைத்த இறைவன் எனக்கு அருளுகிறார். அதில் தான் என் வாழ்க்கையின் திருப்தி, நிறைவு அடங்கியிருக்கிறது. எனக்கு அவர் என்ன சொல்லுகிறாரோ அதை நான் செய்கிறேன். அதை நீ செய்ய வேண்டும். அதனால்தான் நாம் ஒவ்வொருவரும் தனித்துவமாக, தனித்தன்மையாக அவரவர் வினைக்கு ஏற்ற மெய்கொண்டு இந்த பூமியில் வந்திருக்கிறோம். இந்த மெய்யின்படி வாழ்வதுதான் மெய்யறிவுள்ள மெய்யான வாழ்க்கை. இது ஒரு மெய். இதுக்கு பேரே மெய்ப்பொருள். இதுக்கு பேரே மெய்ப்பொருள். மெய்யில் இருக்கக்கூடிய ஒரு முதன்மை பொருள். இது ஒரு மெய்ப்பொருள். உனக்கென்று ஒரு பார்வை, உனக்கென்று ஒரு கோணம், உனக்கென்று ஒரு சிந்தை, உனக்கென்று ஒரு விருப்பம். அது எங்கிருந்து பிறக்க வேண்டும்? இந்த மதம் சொல்லி, இந்த நம்பிக்கை சொல்லி, இந்த வேதம் சொல்லி, இவங்க கருத்து சொல்லி இல்ல. உன்னுடைய உள் வெளிச்சத்திலிருந்து, உன்னுடைய உள்ளொளியிலிருந்து, உன் மனதிலிருந்து, உனக்குள் இருக்கிற இறைவன் உனக்கு அதை வெளிப்படுத்த வேண்டும். அதன்படி உலகத்தை பார். அதன்படி உலகத்தை உள்ளெடு. அதன்படி உன் வாழ்க்கையை நீ செப்பனிடு. செம்மையாக்கு. வடிவமைப்பு செய். உன் விருப்பத்தில் உனக்கு நிறைவாக, உனக்கு சரியாக, உனக்கு திருப்தியாக, உன் மனம் போல், உன் மன மகிழ்ச்சியோடு நீ வாழ்ந்து விட்டு போ. அதுதான் வாழ்க்கை. அது மட்டும்தான் வாழ்க்கை. இவ்வளவு பேருண்மையை ஒவ்வொரு தனி மனிதனும் இவ்வாறு தன்னைத்தானே நிறைவுபடுத்திக் கொள்ள வேண்டிய இந்த வாழ்க்கையை இயேசு இவ்வளவு அழகாக எடுத்துரைத்திருக்கிறார். அந்த இயேசுவை பிடிச்சி யூத மதம், கிறிஸ்தவ மதம் 2 கொடுமையான மதங்களுக்கு நடுவுல அந்த இயேசுவை போட்டு அவர் போதனைகளை வச்சு எப்படி பாறைகள்ல விதைச்சா
முள்ளுகள்ல விதைச்சா வளராம போகுமோ, முளைச்சும் அது பலன் தரக்கூடிய செடியா மரமா மாறாம போகுமோ, அப்படி ஏதோ ஒண்ணுக்குள்ள போட்டு அதை புரியவும் புரியாம, எடுக்கவும் முடியாம, வேறு பிரிக்க முடியாம, தெளிவுபடுத்திக்க முடியாம, கெடுத்து குட்டிச்சோறாக்கி வச்சிருக்கிறது தான் இந்த கிறிஸ்தவ மதம். அதனால தான் சொல்லி இருக்கிறேன், யூத மதம் இயேசுவின் சரீரத்தை கொன்றது, அவருடைய உடலை கொன்று அவருக்கு மரணத்தை பரிசளித்தது. கிறிஸ்தவ மதம் இயேசுவின் உபதேசத்தை கொன்று அவருடைய எதிர்காலத்துக்கே உலை வைத்து விட்டது. மதத்தை விட்டு வெளியே வந்து இயேசுவின் போதனைகளை வெறும் ஒரு மனிதன் என்கிற பார்வையில் படித்தால் தான் புரியும். மதத்தான் என்கிற பார்வையில் அந்த கண்ணாடி போட்டு படிச்சா இயேசுவின் போதனைகள் புரியவே புரியாது. உன் சரீரத்துக்கு உன் கண் எவ்வளவு முக்கியமோ, உன் வாழ்க்கைக்கு உன்னுடைய உள் வெளிச்சம் அவ்வளவு முக்கியம். ஆகவே சுய வெளிச்சத்தில் ஒளிர்ந்திடு. அதனால்தான் நாமளும் சுய வெளிச்சம் என்கிற ஒரு வாழ்வியல் வகுப்பை நடத்திட்டு இருக்கிறோம். சுய வெளிச்சம் வருகிற 26ஆம் தேதி நடக்குது. உங்களுக்கு தெரிஞ்ச அன்பர்களுக்கு சொல்லி நீங்க அனுப்பி வைங்க. ஒரு முறை 13 மணி நேரம் அந்த வகுப்பை ஒருத்தர் முடிச்சிட்டாங்கன்னா, அவர்களுடைய வெளிச்சத்தில் அவர்கள் ஒளிர்வதை இந்த உலகம் தடுக்கவே முடியாது. புரிஞ்சுக்கோங்க. நல்லா இருங்க, சந்தோஷமா இருங்க. வாழ்த்துக்கள். நன்றி ஐயா. நன்றி ஐயா. நிறைய பேர் வர முடியல போல. ஆமா, இடையில அவங்க சித்தூர்காரன் வந்தாங்க, என்னன்னு தெரியல, வந்து அப்படி எட்டி பார்த்துட்டு போயிட்டாங்க.